ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. இது வந்து போனஸ் பார்ட் தான். பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கூல் கேர்ள் மேரிடு போலீஸ் மாமா. ஸோ அதோட போனஸ் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அப்போது எனக்கு போட டைமே இல்லைடா. ஸோ அதான் இப்போ போட்டுடலான்னு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட்டாக என்கிட்ட இன்ஸ்டாவில் கூட கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டோரி வந்து எனக்கும் பிடிச்சிருந்தது. அதாவது நம்ம என்ன வீட்டில் விசேஷம் அந்த மூவி அந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிறது அந்த இஷ்யூவெல்லாம் வச்சு சரி இந்த ஸ்டோரியோட போனஸ் பார்ட்டில் அதை கொண்டு வந்து லிங்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் கொஞ்சம் நானும் லாங் கேப்பே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. பிகாஸ் எனக்கு வாய்ஸ் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அதை விட தாண்டி இந்த மைக்கு ப்ராப்ளம் வேறு. மைக் ஆர்டர் போட்டோம் வேறு வந்துருச்சு. திருப்பி அதை வேறு ஆர்டர் போட்டிருக்கேன். அது இன்னும் கைக்கு வந்து சேரல. இருக்கிற ஓல்டு மைக்கை சரி பண்ணி வச்சு தான் இப்போ நான் வாய்ஸ் பண்ணுறேன். அதனால் வாய்ஸுமே அவ்வளோவா அந்த சவுண்டு வேறு கேட்குது. அதில் இப்போ எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரில. அவுட்புட் பார்க்கும் போது தான் தெரியும் எப்படி வாய்ஸ் வருதுன்னு. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்கடா. புது மைக் வாங்கிட்டு சீக்கிரமாகவே நல்லதாக போடுறேன். மைக்கு சரியில்லைனால எனக்கு வாய்ஸ் பண்ண மூடே வர மாட்டேங்குது. ஓகே, ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்காமல் வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் கூட இருக்கும், இதில் என்னடா தயாங்கையும் ஜிமினி வேறு காட்டியிருக்கேனேன்னு. அவங்க 2 பேர் யாருன்னு கேட்டால் இன்னும் ஷாக் ஆகிடுவீங்க. எத்தனை பேர் அதை கேட்டு என்ன கழுவி கமெண்டில் ஊற்ற போகிறீங்களோ. சரி, கொஞ்சம் குதூகலமாக இருக்கட்டும்னு தான் இப்படி ஒரு ஸ்டோரி. நம்ம ஜேகே வந்துட்டு அதுலேயே வந்து ஏஜ் வந்து உங்களை விட அதிகமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஸோ மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 18 வயசு அப்படிங்கும்போது தான் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு வீட்டிலலாம் வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ட்வின் பாய்ஸ். அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங்கும் ஜிமினு தான் உங்களோட பசங்க. இப்போ அவங்களுக்கு 20 வயசு. ஸோ உங்களோட ஏஜை கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரி அவ்வளோலாம் டைம் இல்லை, நீயே சொல்லி தொலைடி அப்படின்னு நீங்கள் திட்டுறது கேட்குது. உங்களுக்கு 19 வயசில் தான் பசங்களே பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே 20 வயசுனா இப்போ உங்களுக்கு 39 வயசு. நீங்கள் வந்துட்டு காலேஜில் லெக்சராக இருக்கீங்க. உங்களோட ஹஸ்பண்டுக்கு, அதாவது நம்ம ஜேகேக்கு இப்போ 51 வயசு. பட் அப்படிலாம் இல்லை, அவன் இன்றும் 16ங்கிற மாதிரி இன்னும் செம்ம ஹேண்ட்ஸம்மாக அப்படி செம்மையாக தெரிஞ்சிட்ருக்கான். இன்னும் போலீஸாக அந்த மெடுக்கோட அவனை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் அப்படியே சைட் அடிக்காத. அவனும் இன்னும் நான் அப்படியே இருக்கடி, எப்போ அவனை 16 வயசில் பார்த்தனோ அதே மாதிரி அப்படின்னு உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதும் அப்படி தான் உங்கள் லைஃப் ஸ்டைலே இருக்குது. ஸோ அப்படி தான் வேறு 2 பேரும் அப்படியே மொட்டை மாடியில் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்க உங்களை பார்த்து ஜேகேவோ, ஹே கிழவி வயசாகிடுச்சுட்டி ஓடாத அப்படிங்கிறான். எதை நான் கிழவியா? அப்போ சாருக்கு மட்டும் என்ன 16 வயசா? என்னை பார்த்தா 51 வயசு மாதிரியா இருக்குது அப்படின்னு அவன் அப்படியே நிற்க. சொல்ல முடியாது தான். பார்த்துடி விழுந்துடாத, என்ன கிழவன் சொல்லி நீ விழுந்துடா. அதெல்லாம் இல்லையே, நானும் விழுக மாட்டேன். எங்கே முடிஞ்சா என்ன போயிட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஓடிட்டுருக்க. ஆனாலும் இந்த கிழவிக்கு ரொம்ப தான் இன்னும் 16 வயசு நினப்பு ஓடுறது பார் அப்படின்ட்டு ஜேகே பின்னாடியே வரோம். எதை என்ன சொன்னீங்க? கிழவியா? நான் கிழவியா அப்படின்னு அவனை பார்த்து நீங்கள் கோவமாக திரும்ப. அப்போது கரெக்டாக அங்கே உங்கள் ஃப்ளவர் பாட்லாம் அங்கே வச்சுருக்கீங்க, அதில் தான் தண்ணி ஊற்றிட்டு வந்துருப்பீங்க. ஸோ அப்போ தான் அவனை வந்து உங்கள் பின்னாடி அப்படியே ஹக் பண்ணிட்டு, என்னடி கிழவி இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சும்மா குறும்பா உங்ககிட்ட கேட்க. நீங்களும் எதை கிழவியா? யார் கிழவி யார் கிழவன்னு பார்க்கலாமா, நான் ஓடுறேன் முடிஞ்சதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்படியே கான்வர்சேஷன் போக நீங்கள் கோவமாகி திரும்பும்போது தெரியாமல் வலிக்கு விட்டு விழுக, ஐயோ அம்மா அப்படின்னு நீங்கள் விழுந்ததும் தான் சொன்னேன்லடி உனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவன் கிட்ட வந்து சோ என்னடியாச்சு விழுந்து வாரிட்டியா, சரி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அப்படியே உங்களை தூக்க அவங்களுக்கு கை கொடுக்குறான். நீங்களோ அப்படியே அவனை இழுத்து அவங்க மேலே போட்டுக்க. அடி தானே பார்த்தேன், நீயாவது விழுகிறதாவது, இதெல்லாம் ட்ரிக்கா? போலீஸ்காரங்கிட்டே திருட்டு வேலை பார்க்குறியா அப்படிங்க. வேறு யார்கிட்ட பார்ப்பாங்களாம்? ஏன் புருஷன் கேட்டேன் தானே நான் பார்க்க முடியும். என்ன மாமா ரொம்ப தான் முறுக்கி தெரியுறீங்க என்ன அப்படிங்கிறீங்க. அவன்கிட்ட முறுக்கிட்டு நான் எங்கடி போகிறேன்? வந்ததும் உன்னை தேடினா இங்கே வந்து நின்றுட்டுருக்க. உனக்கும் முட்டு வலிலாம் வராதா? உங்களுக்கு வந்துடுச்சா? இப்போயும் ஐயா ரெடியாக இருக்க தெரியும்ல, அதான் நைட்டு பார்க்குறேன். அப்புறம் இப்படி சொல்கிற? சும்மா மாமா. சரி எழுந்துருங்க. இதானே ஆரம்பித்து வச்ச, இனி எங்கே எழுந்திரிக்கிறது அப்படின்னு அப்படியே அவங்க மேலே இருக்க சாரியை அப்படியே ரிமூவ் பண்ண. ஐயோ மொட்டை மாடி இருந்துட்டு போட்டோம், நம்ம வீட்டு மாடி தானே, எவன்டி வந்து எட்டி பார்க்க போகிறான்? போலீஸ்காரன் வீட்டில் எட்டி பார்க்குற அளவுக்கு எவனுக்கு இங்கே தைரியம் இருக்குது? எவனும் மாமனை தாண்டி உன்னை பார்க்க முடியாது, பயப்படாத அப்படின்ட்டு அவனும் அவங்க வந்து நீங்கள் மாடி தோட்டம் அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ எல்லா பக்கம் மூடி தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் தைரியமாகவே இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் சாரி எடுத்து ரிமூவ் பண்ணி போட. ஐயோ மாமா இந்த வயசுலையும் அத்தும் மந்தாரமாக குத்தும் கொலையுமா செம்மையாக தாண்டி இருக்க.
அடி நீங்கள் கணத்துக்கல ஆச்சு அப்படிங்கிறான். இங்கே மட்டும் என்ன வளதான் அப்படியே சென்னையில் தட்டனா நெய் கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கீங்க. நான் கூட இந்த கொழுக்கட்டையை டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் அவங்களோட அப்படியே வந்துட்டு ப்ளவுஸை ரிமூவ் பண்ண. ஆமாம் அடி சினிங்கிறீங்க என்னடி, நமக்கு 2 பசங்க இருக்காங்க ஞாபகத்தில் இருக்கா? அவனுங்க தான் நம்ம ஞாபகம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவனுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறானுங்க, நம்மளாம் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். நம்ம ஜாலியாக இருக்கிறதுனால அவனுங்க தனியாக இருக்காங்க. அடப்பாவி மனசா இப்படி கூட மாற்றிக்குவீங்களா? அவனுங்க எங்கே சொன்னானுங்க உங்கள் கூட இருக்க முடியலன்னா அவனுங்க தான் ஓடிட்டானுங்க. 2 ஒன்று தாண்டி. ஆனால் இப்படி பசங்க கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கலாம் நல்லாவே இல்லை மாமா, தள்ளுங்க. ஏய் போடி அங்கிட்டு, பாதி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ தான் தள்ளுன்னு. அதெல்லாம் முடியாது, அவனுங்களுக்கு கல்யாணம் ஆகி அவனுங்க குழந்தைய பார்த்தாலும் நோ ப்ராப்ளம், அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளாலையும் பெற்றுக்க முடியும். எதை வாயிலாட்டி என்ன பேச்சுது அப்படின்னு அப்படி ஒன்று மாதிரிக்கா ஓடி டீச்சர்மா ஓவராக கிளாஸ் எடுக்காது அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் உங்கள் லிப்ஸ் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஏஜ்லேயும் அப்படியே அவங்கள பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுறான் ஜேகே. நீங்களும் அவங்ககிட்ட ஒருக்கி கரையிறீங்க. நம்ம தயங்கும் ஜிமினும் வந்து நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸு. ஸோ அவனுங்க 2 பேர்த்தையும் பார்த்து நீங்கள் வந்து டயர்டானனால அதுக்கப்புறம் குழந்தையே பெற்றுக்கல, அதை பற்றியும் யோசிக்கல, இப்படி விட்டுட்டீங்க. இப்போ அவனுங்களுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவனுங்க 2 பேர் வந்து சினிமா ஸ்டார்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு பிஸி ஷூட்டிங் அப்படி இப்படின்னு அலையனால ஜேகேவோ ஸ்ட்ரிக்டான ஃபாதராக வந்து 10 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கணும், சும்மா அந்த மாதிரி கண்ட நேரத்தில் வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு ஒரு போலீஸ்க்கே உண்டான மெடிக்கோட அவன் திட்ட. இவங்க 2 பேருக்கும் எதுவும் சரிப்பட்டு வராது, நம்ம அந்த இதில் வர்றது டேடிக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்க போல அப்படின்னு அவனுங்களே ஒரு மனதாக முடிவெடுத்து மம்மி டேடி நாங்கள் வீக்கெண்ட் வந்து பார்க்குறோம் இல்லையா, எங்களுக்கு எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போ வந்து பார்க்குறோம், அது வரைக்கும் உங்களோட நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எங்களையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரி ஒரு ஒப்புதலுக்கு வந்து 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ டெய்லியுமே நீங்கள் என்னதான் இருந்தாலும் காலையில் எழுந்திரிக்கதே 2 பசங்கக்கிட்டையும் பேசிட்டு தான் எழுந்திருப்பீங்க. அதே மாதிரி டே நைட்டு அவனுங்க நைட்டும் ஃபோன் பண்ணி பேசிட்டு என்னடா பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்டுட்டு தான் உங்கள் அடுத்த வேலைக்கு போவீங்க. அப்படி தான் நீங்கள் ஜேகே வந்த மாதிரி தான் ஃபோன் பண்ணும்போது கூட இருந்தால் என்னப்பா எப்படி இருக்குது அப்படின்னு பட்டுப்படாமல் பேசிக்கிட்டாலும் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு கண்காணிச்சிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ இப்படி இங்கே நீங்கள் 2 பேர் இருக்கா. அப்படியே அங்கே ஆப்போசிட்டில் தேட்டரில் செம்ம கூட்டம். இப்போ படம் பார்க்க வந்தே ஆகணுமா அப்படின்னு கையில் சாரா கேட்க. ஆமாம் வந்தே ஆகணும் அப்படின்னு சாரா உள்ள வரா. எனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு விதியே அப்படின்னு கைராவை பின்னாடி வர. எங்கள் சாராவோ என்னம்மா எங்கள் ஆல்பர்ட் ரிலீஸ் ஆகிருக்கு பார்க்காம எப்படி இருப்பார் தெரியுமில. ஏன்டி நான் என்னமோ இவனுங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லாத மாதிரி என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்னதான் இந்த முகரக்கட்டைகளை இருக்கும். உனக்கு ஏன்டி 2 பேர்த்தையுமே பிடிக்கல, ஒருத்தனை பிடிக்கலன்னா கூட ஓகே, அவன் ஓவராக ஆக்ஷன் ஃபிலிம்னு முகரக்கட்டை தெரியாத அளவுக்கு பிளட் வலிகிற மாதிரிலாம் படம் நடித்து சாவடிக்கிறான். அவனை கூட சைக்கோ பையன் விட்டுலாம். ஆனால் இந்த ஜிம்மின் சாக்லேட் பாய்டி மில்கி பாய் அவனை ஏன்டி உனக்கு பிடிக்கல அப்படின்னு சாரா கேட்க. சாக்லேட் பாய் என்ன கேட்டால் 2மே பெஸ்ட்டு ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கைரா சொல்ல சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அடித்து பிடிச்சி மேலே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட மைக்கை வாங்கி ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எங்களோட தான், இன்டர்வல் டைம் யார் எது வாங்க வேணாம், நாங்களே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம். யார்மா அது அப்படின்னு பசங்களாம் அங்கே கத்த. ஹாய் பாஸ், நாங்கள் தான், எங்கள் 2 பேத்துக்கும் எனக்கு பர்த்டே, அதனால தான் நாங்கள் தான் ஸ்பான்சர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படின்னு கற்றி எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க. இங்கே 2 பேரும் மாஸ்க் போட்டு உட்காந்துட்டு அங்கே இருக்கிற 2 பேத்தையும் முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. வேறு யாரும் இல்லை, தயாங்க ஜிமினு தான். ஜிமினாச்சும் ஒருத்தியாச்சும் நம்ம மேலே ஏதோ பரவாயில்ல, இன்னொருத்தி தான் என்ன காரணன்னு தெரியல இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாமல் பார்த்துருக்கா. இங்கே தயாங்கோ 2க்குமே நம்மளை பிடிக்கலையா, அதுவும் இவ இருக்காளே என்னை பார்த்தா சைக்கோ மாதிரி தருதா, என்னுடைய ஆக்ஷன் படம் நடித்தா நான் சைக்கோவா, யாருவா முகரக்கட்டை வேறு ஒழுங்காக தெரியல இருட்டில். படத்தோட ரிவ்யூ பார்க்கலான்னு இங்கே வந்து இவன் கூப்பிட்டான்னு வந்தது தப்பாக போச்சே, இவன் என்னன்னா நம்மளை இந்த கிளி கிழிக்கிறா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் செம்ம காண்டில் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. யாராவோ பேசி முடிச்சுட்டு கைரா பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிறா. யாராக இருப்பாளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேரும் லுக்கும் இருக்கு. 2 பேர் படத்தை எங்கே பார்த்தாங்க, இவங்க மூஞ்சியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் அப்படியே பார்த்துட்டு கைராக்கோ போர் அடிக்குது. அவள் படமே பார்க்கல, உட்காந்து ஃபோனை தான் நோண்டிகிட்டு இருக்கா. இங்கே வந்து படத்தை பார்க்காம இதை என்னடி பார்க்குறேன், இந்த அமுல் டப்பா மூஞ்செல்லாம் எனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் எனக்கு பார்க்க கூட பிடிக்கல அடிக்கிட்டு கைரா பாட்டு நோண்டிடுவேன். எது அமுல் டப்பா மூஞ்சா திமிர பற்றி அவளுக்கு அப்படின்னு ஜிமினை மறைச்சிட்டு பரவாயில்ல ஒருத்தியாச்சும் நம்மள நல்லபடியாக நினைக்கிறாள் அப்படின்னு சரவா பேன் பார்த்துட்டுருக்கா. இங்கே தயாங் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே வர்ற ஆத்திரத்துக்கு சீட் எடுத்து தலையில் அடிக்கலாமான்னு இருக்கு.
என்ன திமிரு இவளுக்கு, என்னெல்லாம் பேசுகிறா இவ அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்கா. இப்படியே 2 பேரும் செம்ம காரணம் கொடூரமாக முறைச்சிட்டு இருக்கதே தெரியாமல் இவங்க 2 பேரும் ஜாலியாக அப்படியே படத்தை பார்க்குறாங்க. இன்டர்வலும் வருது. உடனே எல்லாத்துக்கும் இவளுங்க ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லி அமௌண்ட் ஆல்ரெடி கொடுத்தனால யார் யாருக்கு என்ன வேணுமோ போய் வாங்கிக்கிறாங்க. இவங்களே எல்லா அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டு 2 பேரும் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை வாங்கலான்னு போனால் அங்கே அவங்களுக்கு 2 தனியாக ஸ்பெஷல் பாக்ஸு. அது வேறு யாரும் இல்லை, தயாங்க ஜிமினு தான். போகும்போது போகிற போக்கில் ஜிமினோ 1 செகண்ட் அவளுக்கு பர்த்டேன்னு சொன்னால என்னத்தானே என்னோடய ஃபேன், அவளுக்காக நான் எதாவது பண்ணோம் அப்படின்ட்டு அவனுக்கு வந்துட்டு தோணுன ஸ்நாக்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் வந்து போட சொல்லி இதை என்னோடய ஸ்பெஷல் கிஃப்ட்டுன்னு சொல்லி அந்த பர்த்டே பொண்ணுருக்கல அவளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டால் என்ன சார் சொல்கிறது, படம் பார்க்க வந்து வரல ஒருத்தர்னு சொல்லிடுங்க, வேறு எதுவும் சொல்ல வேணாம். ஓகே சார் அப்படின்னு சொல்ல அடுத்தது இது அப்புறம் அவங்க கூட இன்னொரு அரக்கி இருந்தாலே அவளுக்கு கொடுத்துருங்க. எதை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு பார்க்க நான் கொடுத்தேன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவள் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான், ஆனால் கூட இருந்தவ உன்னை பிடிக்கலன்னு தானே சொன்னான், அவளுக்கு எதுக்கடா கொடுக்குற? அதுக்கு தான் காம்ப்ளிமெண்ட். என்னை இப்போ பிடிக்கலன்னு சொல்கிறால விமர் பிடிச்சவ, அவளுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க வேணாம், அதுக்கு தான். ஓ அது ஓகே, அதுக்கு கூட இருந்த இன்னொருத்திக்கும் அவளுக்கும் தானடா பர்த்டேன்னு சொன்னான், 2 பேர்த்துக்கும் போனா போகுது, நம்மளோட காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், அவள் இத்தனை பேர்த்துக்கு வாங்கி தராளுங்க, நம்ம கொடுக்கக்கூடாதா? ஆனால் உனக்கு ரொம்ப நல்ல மனசுடா, என்ன கிளி கிழிக்கிறாளுங்க, அதுக்குமே நீ காம்ப்ளிமெண்ட்லாம் தர, வாடப்போ அப்படின்ட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே அப்படியே வந்துட்டு சாராவும் கைராவும் வெளியில் வந்தவங்க ஸ்நாக்ஸ் எல்லோரும் வாங்கிட்டு அவங்களும் வாங்கலாம் போனால் அவங்கக்கிட்ட 2 பாக்ஸை நீட்டி இது உங்களுக்காக ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்காங்க. யார் அது தெரில மேம், யாரோ படம் பார்க்க வந்தவங்க தான், நீங்கள் எல்லாேருக்கும் ஸ்பான்சர் பண்ணிங்களே, ஸோ அவங்க 2 பேத்துக்கும் பர்த்டே அப்படின்றனால காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டு போனாங்க. சரி யாராக இருந்தானா ஃப்ரீயாக கிடச்சா ஏன் விடுவானே, நம்ம இவ்வளோ செலவு பண்ணிக்கோ, கொஞ்சம் தானே ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைராவும் சாராவும் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே கிரேசி அப்படின்னு எழுதியிருக்கு. எதை கிரேசியா? சரி எவனா இருந்தால் என்ன, நம்ம திம்போ அப்படின்னு அவனுங்க ஸ்நாக்ஸை குறிச்சிக்கிட்டு அப்படியே படம் பார்க்குறாளுங்க. இங்கே வந்தவனுங்களோ சரி மோம் டாட் கால் பண்ணலாம் அப்படின்ட்டு கால் பண்ண அப்போது நீங்களோ எங்கள் ஃபோன் அடிக்கிற சவுண்டு மட்டும் கேட்குது அப்படின்னு கணத்தை வந்து பார்க்க நீங்கள் டெரஸில் தான் அப்படியே அரக்குற ட்ரெஸ்ஸோடு படுத்துட்ருக்கீங்க. பக்கத்தில் ஜிக்கி அவங்கள ஹக் பண்ணிட்டு குப்பார படுத்துட்டு இருந்தவன் ஃபோன் அட்டன் பண்ணு பேபி, டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல அப்படிங்கிறான். மாமா ஃபோனை தான்டா எங்கே போட்டேன்னு தெரியல, காணோம், நீ தான் எங்கேயோ தள்ளி விட்டுட்ட, இது இப்போ எங்கே கிடக்குன்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே இருட்டில் கண்ணை கசி பார்க்க அது ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டு அது லைட்டு தெரியுது. இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே வைப்ரேட் சவுண்டுக்கு போய் தேடி பார்த்து எடுத்துடுறீங்க. பசங்க தான் கூப்பிட்றாங்க, பாரு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு அப்படின்னு நீங்கள் செக்கே முதுகுலேயே ஒரு அடியை போட என்னடி அப்படின்ட்டு சரி கூட நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன், அதுக்குள்ள ட்ரெஸ்ஸை சரி பண்ண அப்படின்ட்டு ஆனோ ஹலோ அப்படின்னு ஜெக்கே சவுண்டு கேட்டதும் இங்கே 2 பேரும் மம்மிக்கு தானே கால் பண்ணோம், இவர் எப்படி எடுத்தார், டே அவரும் கூட தானே இருப்பார் அப்படின்னு ஜிமின் சொல்ல ஆமாம்ல அப்படின்ட்டு டேட் நாங்கள் என்னடா லேட் நைட்டில் ஃபோன் பண்ணி பேசாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது, சாரி டேட் அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே, மணி என்னன்னு பார்த்தீங்களா, இப்போ தான் கால் பண்ணுற டைமா, நேரத்தோட வீட்டுக்கு வரதில்ல, கால் பண்ணி ஒழுங்காக பேசுகிறதில்ல, என்ன தானே நினச்சிட்ருக்கீங்க, டேட் அங்கே இருந்தால் தான் லெக்சர் எடுக்கிறீங்கன்னு இங்கே ஓடி வந்தோம், இங்கேயுமா இதாவது கருப்பு அப்படின்னு தயாங்க சொல்ல சிம்மின்னு சிரிக்க என்னடா அங்கே சிரிப்பு, ஒன்றும் இல்லை டேட் அது மம்மி எங்கே, மாம் இங்கே தான் இருக்கா, அப்புறம் எப்படி போகுது உங்களோட வேலையெல்லாம், அதெல்லாம் நல்லா அமோகமாக போகுதுல்ல, நாங்கள் தானே ஸ்டார் உங்களுக்கு தான் தெரியுமே, எதவனாவது ஒருத்தர் போலீஸ் ஆவீங்கன்னு பார்த்தா 2 பேருமே சினிமான்னு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்க. யாருமே போலீஸும் ஆகலை, அவங்க அம்மா மாதிரி லெக்சரும் ஆகலை, சம்மந்தமே இல்லை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. என்னமோ பண்ணுங்கடா, சந்தோஷமாக இருந்தால் சரிதான், ஏதோ மம்மிக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு ஃபோனை அப்படி ஜேக்கே கொடுக்க நீங்கள் ஹலோ பசங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்படியே அம்மா பசங்க எப்படி பேசிக்க தான் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன வச்சு குளிக்கிறீங்களா, அது பண்ணுறீங்களா இது பண்ணிங்களான்னு நீங்கள் கிராமத்தால் வேற அப்படி இப்படின்னு பசங்களா பொழிஞ்சு பாசமலையாக போய் வச்சுக்க இவனுங்க வேறு இவனுங்க தொல்லை தாங்கன்னு தான் வரட்டி விட்டேன். அப்போயும் இவனுங்க ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணுறானுங்களே, டே இன்னொரு நான் செகண்ட் ரவுண்ட் போயிருப்பேன்டா என் ஒய்ஃபோட, இப்போ எதுக்குடா கால் பண்ணிங்க அடிக்கவே ஜேக்கேவா போதும் அப்படின்னு ஃபோனை போடுங்க, மாமா இருங்க நான் பேசிட்டு அப்புறம் பேசலாம்டி அப்படின்னு வைங்கடா ஃபோனை போய் தூங்குற வேலை பாருங்க டைம் ஆச்சு அப்படின்னு காலை கட் பண்ணி போட்டுட்டு சிக்கவா அப்படியே உங்களுக்கு கையை தூக்க மாமா அப்படிங்கிறீங்க, என்னடி இப்போ டயர்ட் ஆகிட்டியா, என்ன வயசாகிடுச்சு சொன்னால் ஒத்துக்கிறியா நீ, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எத்தனை டைம் ஆனாலும் நான் தாங்குவேன், அப்புறம் என்ன பேபி அப்படின்னு அப்படியே கீழே தூக்கிட்டு வந்து இப்போ கட்டில் போட இல்லை மாமா உனக்கு டியூட்டி, என் டியூட்டி ஃபஸ்ட்டு இதுதான் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அவங்க மேலே மறுபடியும் வந்து விடுங்க, நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க, அதனால மாமா
நீக்கு எப்போ நீ ஒன்று இப்படி பார்த்தாலும் புதுசாக தெரியலடா. ஆஹா, நானும் உனக்கு ரொம்ப வாயாயிடுச்சு. வர வர வாடா போனாலும் அதிகமாக இருக்கு. ஆமாம் ஆமாம், ஏன் போலீஸ்காரனா நான் பயந்துட்டோமா? நீ எனக்கு எப்போவும் என் செல்ல மாமா தான்டா அப்படின்னு அப்படியே கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அவளை இப்பெல்லாம் கிஸ் பண்ணுறீங்க, டெம்ப்ட் பண்ணாதடி ராட்சசி அப்படின்னு அவனும் அப்படியே கிஸ் பண்ணி மறுபடியும் அடுத்த ரவுண்டு இப்படியே நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. இங்கே இவனுங்க 2 பேரும் யாராக இருப்பாளுங்க, ஓவராக பண்ணுறாளுங்க. சே, மாம் கிட்டவங்களை பற்றி பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டேட் வேறு அப்படின்னு ஜிமின்னு சொல்ல தயாங்கோ. டேய், மம்மி கிட்ட போய் எதுக்குடா அவங்கள பற்றி சொல்லிட்டு. இல்லைடா, அவங்கள பார்த்தா லைட்டாக எனக்கு மம்மி சாட வந்த மாதிரி இருந்துச்சு, அதுதான் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. சரி விடு, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறான்னு கேட்போம் அப்படின்னு அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க. சிக்கே மேலே தான் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எழுந்து சிக்கே கணத்தில் அவர் கிஸ் பண்ணிவிட்டு எழுந்து போக பார்த்தா சிக்கே விடாமல் மறுபடியும் உங்களை இழுத்து போட, ஐயோ மார்னிங் மறுபடியுமா அடிக்கிறீங்க, என்ன நீ பேபி இப்போ வேகமாக போய் என்னமா வர, வேலைக்கெல்லாம் போக வேணாமா சார், டைம் ஆச்சு, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல. சரி, 2 பேரும் சேர்ந்து பாத் பண்ணுவோம். ஆனாலும் இந்த கிழமை குசும்பு தாங்கலை அடிக்கிறீங்க. ஆமாடி கிழவி, இப்படி ஒருத்தி இருக்கும் போது அப்புறம் எங்கேருந்துட்டு எனக்கு அடங்கும். ஐயோ, காலையிலேயே ஆபாசமாக ஆரம்பிக்காதீங்க. நான் எங்கடி ஆபாசமாக பேசினேன், நீ தாண்டி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக ட்ரெஸ்ஸே இல்லாமல் முன்னாடி எழுந்து நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை தூக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறான். ஐயோ மாமா அப்படின்னு இப்படி சினுங்காதடி, அப்போ தான் எனக்கு டெம்ப்ட் ஆகுது, மறுபடியும் உங்ககிட்ட வரணும்னு தோணுது, பேசாமல் லீவ் போட்டுறவா அப்படிங்கிறான். ஐயோ மாமா பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து குளிச்சுட்டு வெளியில் வந்து நீங்கள் அவனும் சேர்ந்து தான் டிஃபன்லாம் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து அப்படியே சாப்பிட்டு ஒர்க்கு கிளம்ப போகலாம் அப்படின்னு தயாங்கிச்சு. ஜேகே கூப்பிட நீங்களும் ஆஹா வேணாம் நான் என்னோடய ஸ்கூட்டிலே போய்க்கிறேன். ஏன்டி? ஆமாம், நீங்கள் வந்தால் சின்ன பொடுசுங்க கூட விடாமல் உங்களை சைட் அடிக்குதுங்க. எதை என்னடி கிழவி, இவ்வளோ வயசாயும் அவனுக்கு என்னை பார்த்து பொறாமையாக இருக்கா? உங்களை பார்த்து இல்லைங்க, அங்கே இருக்கிற குட்டீஸுங்களை பார்த்து தான். எல்லோரும் ஈத்தணுன்னு இருக்குதுங்க, ஆனால் பண்ணுற வேலை மேடம் என்ன பண்ணிங்களாம். நீ மறந்து போச்சா என்ன? 16 வயசுலேயே நமக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுடி. ஐயோ, அம்மா பண்ணது வேறு, நீங்கள் என்ன கைவிட மாட்டீங்கன்னு நம்பிக்கை இருந்தது. அதுவும் இல்லாமல் மேஜர் ஆனதும் தான் நான் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டோம். பட் இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படி இல்லை. 50 வயசுன்னு கூட தெரியாமல் உங்களை அப்படி சைட் அடிக்குதுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்தால் சரிப்பட்டு வராது. நீங்கள் இனிமேல் காலேஜ் சைட்டை வரக்கூடாது, ஒழுங்காக ஓடுங்க. ஹே, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தோண்டி. யாரோ பார்க்குறாங்க, இதுக்காக என் ஒய்ஃபை நான் எப்படி விட முடியும்? இங்கே பாரு பேபி, எனக்கும் நான் கூட இப்படியே தான் இருப்பேன். அது யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. உனக்கு பிடிக்கலன்னா சொல்ல, நான் வரல. அப்படி இல்லை மாமா அப்படின்னு ஷர்ட் பட்டன் அப்படி திட்டு இருக்க. ஹே, 51 வயசு ஆச்சுடி, இதுக்கப்புறம் இன்னொருத்தையாக போய் சான்ஸே இல்லை. என்னைக்கு என் உயிர் மூச்சு நிற்கிற வரைக்கும் நீ மட்டும்தான் பேபி அப்படின்னு உங்கள் ஃபோர்கேட்டில் நீ கிஸ் பண்ணுறான். மாமா எனக்கு தெரியும்டா அப்படின்னு நீங்களும் அவனை இப்போ அப்படி கிஸ் பண்ணுறீங்க. அவனும் சிரிச்சிட்டு இப்போயும் மாடி பொசிசிவ் ஆக்குற அடி மூக்க பிடிச்சாட்ட. போமாம்மா, நீ 50 வயசு நீ தான் சொல்லிக்கணும். யாராவது நம்புகிறாங்களா? உன்னை பார்த்தா அப்பெல்லாம் இல்லை, செம்மையாக இருக்க. ஐயோ அப்படின்னு கடாக்கு எடுத்துகிட்டு என் கண்ணே பற்றும். எனக்கு அப்படி ஒரு புருஷனான நானே எத்தனை நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன் தெரியுமா? நல்ல வேலை 16 வயசில் வேணான்னு சொல்லிட்டு போகாமல் ஒழுங்காக கல்யாணம் பண்ணேன். இல்லைன்னா என் நேரம் எவ்வளோச்சும் ஒன்று கொத்திட்டு போயிருப்பா. இன்னும் இந்த நேரத்தில் வேறு இருக்கியா நீ? இதுக்கப்புறம் எவ்வளோ கொத்திட்டு போக மாட்டா. நான் உனக்கு தான். நீ ஏன் எனக்கு வேணான்னு சொல்லியிருந்தா கூட நான் ஓகேன்னு சொல்லி உனக்காக வெயிட் பண்ணிப்பேன், தவிர எவ்வளையும் பார்த்துருக்க மாட்டேன். இந்த ஜேகேக்கு எப்போ இந்த ஹீரோ மட்டும்தான் அப்படிங்கிறான். அது எனக்கு தெரியும், ஆனாலும் சின்ன பசங்க முன்னால் சலனாகிறாங்க. அது எதுக்கு? அதுதான் நான் வேணா வண்டி விட்டு இறங்கலை, பட் நான் தான் அவனை ட்ராப் பண்ணுவேன். இனஃப் அப்படிங்கிறான். இதுக்கு மேலே அவன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி என்னமோ என்ன மட்டுமே சொல்லிட்டு இருக்க, உன்னை கூட தான் உன்னோட கூட ஒர்க் பண்ணுறவன்லாம் சைட் அடிக்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்க. அது அவனெல்லாம் கொஞ்சம் மிரட்டி வைக்கலான்னு தான். ஐயோ மாமா தெரியும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன் தான் வேணாண்ட. ஓ கிழவி, அப்போ நீ பொசிசிவில் சொல்லலை, உனக்கு எவனாவது ஒன்று சைட் அடிக்கிறத நான் கெடுத்துருவேனுங்க பயத்தில் சொல்லியிருக்கேன். ஐயோ மாமா போது பாரு புத்தி. அதெல்லாம் இல்லை, இதுக்கப்புறம் நான் போய் சைட் அடிக்கிறேனாக்கும் 2 பசங்க எனக்கு 20 வயசில் இருக்காங்க. இப்போ போய் கண்டதே பேசாத மாமா. பின்ன என்னடி கண்ட நான் எதுக்கடி ஒன்றை பார்க்குது? அவன் கண்ணெல்லாம் நோண்டி வச்சுருவேன், சொல்லிவை. என்கிட்ட இன்னொரு தடவை நான் பார்க்கும்போது எவனாவது ஒன்று பார்த்துட்டதை பார்த்தேன், அப்புறம் உசுருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன், புரிஞ்சதா? ரஃப்டி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணத்தில் கிஸ் பண்ணுறீங்க. இப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருந்தா
வண்டி நேராக காலேஜுக்கு போகாது, மறுபடியும் வீட்டு பக்கம் திருப்பிடுவேன். எப்படி வசதி? ஐயோ நான் ஒன்றும் பண்ணப்பா அப்படின்னு உட்காந்துக்க. அவனும் சிரிச்சுட்டு ஒரு வழியாக காலேஜில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே போகும்போது, ஹே என்னடி அப்படியே போகிற? வேற என்ன எப்பவும் கொடுக்கறது இல்லையா? ஐயோ இந்த காலேஜ் மாமா நீயே அப்படின்னு சொல்லி கூட வாயமல்ல. அவனுக்கிட்ட வந்து லிப்பில் பயங்கரமாக ஒரு கிஸ்ஸு. ஹே அதான் காருக்குள்ளே தானே இருக்கும், யாருக்கும் தெரியாது, சரி போயிட்டோ பாய் அப்படிங்கிறான். அப்படின்னு சிரிச்சிட்டு நீங்களும் அப்படியே கீழே இறங்கி காலேஜுக்குள்ளே வரீங்க. உங்கள் ஃபேஸே அப்படியே ரெட்டாக இருக்குது. செக்கே அப்படியே காரை திருப்பிட்டு போங்க. அங்கே உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி செக்கேவே மிஸ் ஆயிடுச்சு உள்ளே வரலையே எனக்கு இவர் மேடம் மட்டும் இறக்கி விட்டு போயிட்டார் அப்படிங்கிறோம். பார்த்துருக்கேன் நீங்களோ அப்படி பாவீங்களா? விட்டால் இவளுங்களே எனக்கு சக்காலத்தி வந்துடுவாங்க. நல்ல வேலை என் புருஷனுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. அப்பா அந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்கா கொடுத்து வச்சுருக்கணும். நான் எப்பா கண்ணா இவளுங்களுக்கெல்லாம் கொல்லி கண்ணு. நல்ல வேலை நான் புரிஞ்சுட்டு காரை விட்டு இறங்காமல் போன வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் உங்கள் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ வந்துட்டு அவங்கள பிரின்ஸிபல்ஸ் கூப்பிட்டாங்க மேடம் அப்படின்னு பியூன் வந்து சொல்ல, சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு நம்மளை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்ட்டு, சரி நீங்கள் கிளாஸை கவனிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மென்டர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. பிரின்ஸிபல் சார் ரூம்குள்ளே போகும்போது எங்கள் 2-3 பேர் நிற்கிறாங்க. எல்லாமே டீச்சர்ஸ் தான். என்ன அது கூட்டமாக இருக்குது, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ள வர, சார் அப்படிங்கிறீங்க. அடுத்த நிமிஷம் வரும், என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவராக போகிறீங்க. சார் புரியல, போலீஸ்கார் பண்ணாட்டினா என்ன வேணாலும் பண்ணானப்பா. சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே புரியல அப்படின்னு நீங்கள் பார்க்க ஏஜ் ஆயிடுச்சே தவிர அதுக்கிட்ட மெச்சூரிட்டி இல்லையே. சார் போதும் நிறுத்திங்களா, நான் என்ன பண்ணேன்னு தெரியல, நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. பிரின்ஸிபல் சார்னா உங்கள் இஷ்டத்துக்கு பேசலாமா? நீங்களும் என்ன மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறவர் தான், என்னென்னு முதல் சொல்லுங்கள். அதுவா, ஏன் மேடம்க்கு என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா? சார் நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியல, என்ன தான் நடக்குதுங்க? அப்போ 2 பாய்ஸு வந்து அப்படியே அவங்க முன்னாடி நிற்க, அவனுங்களா நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவனுங்களா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ புரிஞ்சிருச்சு. என்ன சார் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஆக்சுவலி அவனுங்க வந்துட்டு உள்ளதுலேயே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் இருக்குங்கிறதுக்காக கேமரா வச்சுட்டு பொண்ணுங்களெல்லாம் தப்பாக வீடியோ எடுக்கிறது அவனுங்க வேலை. அதான் ஒரு டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களே அந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களோ ஃபோனை போட்டு கீழே போட்டு உடச்சி அவன் கண்ணத்துலேயே அரைஞ்சி. படிக்கிற பசங்க படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். எதுக்கிட்ட இந்த மாதிரி பொறுக்கித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அறிவில்லை, சொல்லிக் கொடுக்குற டீச்சரை போய் இப்படி எடுக்கிறியே. இங்கே கூட படிக்கிறவங்களாம் இப்போ எவ்வளோ ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்திருப்பேன். அறிவுக்கட்ட நாயே, ஒன்றுலாம் சொல்லக்கூடாதுடா. உங்கள் அப்பா அம்மா பணம் இருக்குன்னு படித்தா படிக்கலாடி போகணும் உன்னை தருதலே தெரிய விட்டுருக்காங்க பாரு. உங்களை மாதிரி யாருக்கெல்லாம் இங்கே சீட் கொடுத்துருக்காங்க பாரு, உங்களெல்லாம் சொல்லணும் அப்படியே திட்டிட்டு கெட் அவுட், இன்னும் என் கிளாஸில் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடாது, போங்கடா வெளியா அப்படின்னு 2 பேர்த்தையும் வெளியே தள்ளியிருப்பீங்க. ஸோ அதான் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானுங்கன்னு நீங்கள் தானே சார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவரோ, என்னம்மா தப்பு பண்ணிவிட்டு தைரியமாக வேற முன்னாடி வந்து நிற்கிறீங்க. தப்பா நானா? சார் ஆஸ் அ டீச்சராக நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணேன். அவங்க 2 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால் பனிஷ் பண்ணேன். எது தப்பு பண்ணாங்களா? என்னம்மா அப்படியே உங்கள் கூட்டு வெளியாயிடுச்சுன்னு பிளேட்டை அவங்க பக்கம் தேடி போகிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொல்கிறீங்க புரியலையே. என்னம்மா நீங்கள் தான் அவங்கக்கிட்ட பணம் கேட்டிருக்கீங்க, அவனுங்க 2 பேர்த்தையும் உங்கள் பேப்பரில் பாஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணம் கிட்ட மிரட்டியிருக்கீங்க. அவங்க தரலன்னு சொன்னதும் அவங்கள கூப்பிட்டு அடிச்சிருக்கீங்க. இப்படிலாம் அவனுங்க சொன்னானுங்களா சார்? ஆமாம் அவங்களே தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பிரச்சனை ஆயிரும். அதனால தான் நானே பேசி சுமூகம் முடிச்சுக்கலான்னு உங்களை கூப்பிட்ருக்கேன். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணதுக்கு உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. தப்பு யார் பக்கம்னு தெரியாமல் நீங்களாம் ஒன்று பேசக்கூடாது, இவங்க மேலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 டீச்சர்ஸே வந்து உங்கள் பக்கம் எதிராக பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் இருக்க டீச்சர்ஸ்க்கு ஜேகே மேலே கண்ணு, சாருங்களுக்கு உங்கள் மேலே கண்ணு. ஸோ எதையாவது சொல்லி உங்களை கரெக்ட் பண்ணலாம் பார்த்துருப்பானுங்க. பட் நீங்களோ அவனுக்கு வளைஞ்சு கொடுத்துருக்க மாட்டீங்க. அவங்களுக்கும் உங்கள் மேலே போகாமல் அதனால் எப்படியாச்சும் வெளியே அனுப்பணும். ஸோ இதையே வச்சுக்கிட்டு அவங்களும் எல்லோரும் உங்கள் பக்கமாக அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இது இப்படிலாம் பேசுகிறாங்க, இவங்கள மாதிரி நானும் ஒரு சக டீச்சர் தானே, எனக்காக வந்து பேசணும்னு தெரியாது உங்களுக்கு அப்படின்ட்டு கடுப்பாகுது உங்களுக்கு. இப்போ என்ன சார் இந்த குற்றத்தை நான் பண்ணேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம்மா, அதான் அவங்களே சொல்கிறாங்க. சார் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க என் மேலே ஒரு புகார் சொன்னால் அதை நீங்கள் என்கிட்ட விசாரிக்கணும். அதே மாதிரி அவங்கக்கிட்டே விசாரிக்கணும் என்ன நடந்ததுன்னு. நீங்கள் என்னென்னா ஒரு பக்கத்தை வச்சுட்டு முடிவு பண்ணுறீங்களே, இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர் சார். நான் இப்படி பண்ணியிருப்பேன் நீங்கள் நம்புறீங்களா? இங்கே பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க சொன்னாங்க. ஓ, பணம் கொடுத்து இவரையும் கைக்குள்ளே போட்டாங்க போல். சரி சார், நான் இதை பண்ணனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு ஒரு ஆள் வந்தால் தான் சரி பண்ண முடியும். யார்? என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, கால் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அப்படியே உங்களை
என்னம்மா புருஷன் போலீஸுங்கனால அவரை கூப்பிட்டு நான் தான் பிரச்சனை பெருசு பண்ண வேணான்னு நான் சஸ்பெண்டோட நிறுத்திக்கலான்னு சொல்கிறேன், நீ எதுக்கு தேவையில்லாமா அப்படின்னு சொல்லியிருக்க, இது வேலைக்கு ஆக்காது அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் நீங்கள் கால் பண்ணி என்னடி அதுக்குள்ளே கூப்பிட்ற, இப்போ தான் இறக்கி விட்டு வந்தேன், அதுக்குள்ளே என்ன மிஸ் பண்ணுறியோ, சீரியஸான மேட்ரு, கொஞ்சம் சீக்கிரம் காலேஜ் வர முடியுமா, ஹே பேபி என்னாச்சு வாங்க சொல்கிறேன், ஓகே அப்படின்னு அடுத்த நிமிஷம் அப்படியே ரிட்டர்ன் போட்டவன் திருப்பி ½ போன இடத்த 1/4 மணி நேரத்தில் வந்து நிற்கிறான். அப்படியே நீங்கள் கையை கட்டிட்டு நின்றுட்டுக்க, என்ன உங்கள் ஹஸ்பண்ட் வந்தால் நாங்கள் பயந்துருமா அப்படி இப்படின்ட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்க. தேக்கே அப்படியே அங்கே நடந்து வர்றது பார்த்ததுமே கொஞ்சம் பதறது எல்லாத்துக்கும். இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் திருத்துறன்னு முடிக்க அங்கே நின்றுட்டு இருந்த லெக்சரர்ஸ்லாம் ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி, சார் எங்களுக்கு கிளாஸஸ்லாம் டைம் ஆச்சு, நீங்களே பார்த்துக்கோங்க நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போகிறாங்க. இப்போ ஜிகேவோ அப்படியே உள்ளே வந்தவன் ஸ்டைலாக கூலர்ஸை கழட்டி என்ன பேபி அப்படின்னு அவங்க கிட்டே வரான். இதுவா நான் இந்த நிற்கிறானுங்களே இவனுங்க 2 பேர்த்துக்கிட்டேயும் என் பேப்பர்ஸில் மார்க் போடுறேன்னு சொல்லி பணம் கேட்டதா என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓ இஸ் இட், பரவாயில்லையே இது கூட நல்லா இருக்கே, அப்படிலாம் பணம் வாங்கலாமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டு வாங்கலாமே அப்படிங்கிறீங்க. ஓ அப்படி பணம் வாங்கி தான் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம்ல, வீடு கட்டியிருக்கோம், உனக்கு நகை நட்டெலாம் வாங்கியிருக்கோம், நானே மறந்துட்டு பார் அப்படின்ட்டு ஜேகேவோ அப்படியே அவனுங்களை நக்கலாக பார்த்துட்டு பிரின்ஸிபல் பக்கம் திரும்ப அவரும் வெடவெடுத்து போய் ஐயோ இந்த அம்மா வேறு அப்பயே நான் சொன்னேன் உனக்கு பணம் கொடுத்தாலும் வேணாடா நம்மளை மாட்டி விடாதீங்க, அந்த ஆள் கொஞ்சம் முரடான்னு, இவனுங்க தான் இல்லை அவங்க ரொம்ப சாஃப்ட்டு பயந்துட்டு வேலையை விட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு கடைசியில் அந்த அம்மா அவரை கூப்பிட்டுருச்சே, நல்லா அமைதியாக அந்த பொண்ணை நம்மளே சொல்லி விட்டோமோ அந்த மாதிரி பிரின்ஸிபல் ஒரு பக்கம் முடிச்சுட்டு நிற்கிற ப்ரொஃபஸர்ஸ் பக்கம் அவனோட பார்வை போக அவங்களோ வெடத்து போய் ஐயோ இவன் கொடுக்குற காசுப்பட்டு பொய் சாட்சி சொன்னது வந்தது தப்பாக போச்சே, இப்போ இவன் வேறு எப்படி பார்க்குறானு சும்மாவே அந்த மிரட்டுவான், பொண்டாட்டியை சும்மா பார்த்ததுக்கே அந்த திட்டுனான், இப்போது கன்ஃபார்மாக உள்ளே தள்ளிடுவான், கொஞ்சம் ஓவர் ஆசைப்பட்டுட்டோமோ அப்படின்னு எல்லாருக்குமே கொஞ்சம் பீதி ஆகுது. அப்படியே பயத்தில் நிற்க சிக்கே எல்லாருக்கானையும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ண நானே விசாரிச்சு உண்மையை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு அந்த பசங்க பக்கம் அப்படியே லத்தியை சுற்றிட்டு என்ன சொன்னீங்க, என் ஒய்ஃப் பண்ண வாங்கினாங்களா, எவ்வளோ வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க, எங்கே வச்சு வாங்கினாங்க, அதுக்கு ஏசாச்சு எல்லாம் இப்போ சொல்லு இல்லைண்ணா அப்படின்னு லத்தியை அப்படியே மேலேருந்து கீழே வரி தேய்ச்சிட்டு அப்படியே பார்க்க அவனுக்கு 2 பேத்துக்கும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி வார்ன் பண்ணியிருப்பான். ஸோ பயந்து போய் அவனுங்க சார் அது அது அப்படின்னு அப்படியே பதறானுங்க. இப்போது நீங்கள் 2 பேரும் உண்மையை சொல்லலைண்ணா அப்படின்னு லெக்சரர் பக்கம் பிரின்ஸிபல் பக்கம் பார்வை போக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் சரியில்லைண்ணா டீச்சர்ஸை கேட்கலாம், டீச்சர்ஸே இங்கே சரியில்லைண்ணா என்ன பண்ணலாம், அப்போது டீச்சர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தண்டனையை கொடுத்துருவோம், அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருவாங்க, ஐம் ரைட் அப்படிங்க எஸ் சார் அப்படின்னு அவங்க 2 பேர் வேகமாக தலையாட்ட மற்றவங்களும் அட பாவீங்களோ நேக்கா நம்மளை கொத்து விட்டானுங்களே மேடம் வேணான்னு சொல்லுங்கள் மேடம், அது நீங்கள் பணம் வாங்க தான் அவனுக்கு தான் சொன்னானுங்க அதனால தான் நாங்களும் நம்பிட்டோம், இல்லையே எல்லோரும் கண்ணால் பார்த்த சாட்சின்னு சொன்னதான் ஞாபகம் அப்படின்னு ஜேகே அப்படியே அவங்கள பார்க்க நாங்கள் எங்கே சார் கண்ணால் பார்த்தோம், அவங்க சொன்னானுங்க நாங்கள் அதை நம்பி மேடமை பற்றி தெரியாதா, அவங்க ரொம்ப நல்லவங்க எங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு நின்றுட்டு இருந்த 4 பேரோட பிரின்ஸிபலோ ஆட பாவீங்களா உங்களெலாம் நம்பி நான் இந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு கேட்டால் கடைசியில் என் பக்கம் திருப்பி விட்டு போயிட்டீங்களாடா, இப்போ இவன் சும்மாவே பழப்பான், இப்போ பொலன்னு பழப்பானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போது அப்படின்னு சொல்லி பிரின்ஸிபல் பக்கம் சார் நான் எதுவும் பண்ணலை, கூப்பிட்டு விசாரிக்க தான் செஞ்சேன், அவங்க நான் எந்த ஆக்ஷன் எடுக்கலை, ஆக்ஷன் வேறு எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜெக்கி கிட்ட வர இவனுங்க தான் சார் ஓனருக்கு திமிரில் தேவையில்லாமல் அவங்க ஒய்ஃப் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணானுங்க அப்படின்னு அவனுங்க பக்கம் அப்படியே திருப்பி விட இப்போ மறுபடியும் திரும்பிடுறான் அப்படி ஜெக்கி அவனுங்களுக்கு இல்லை இந்த ஆள் மட்டும் 50 வயசில் எப்போ அப்படி கண்ணு மாதிரி இருக்கும், நமக்கு 20 வயசு தான், ஆனால் இப்போ பயமாக இருக்கே இவரை பார்த்தாலே ஒரு வாட்டி கூட அவனை எதிர்த்து அடிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு 2 பேரும் அப்படியே பயந்து போய் நிற்க கிட்ட வந்து பண்ணுறது பொறுக்கித்தனம், அதை கேட்டால் கேட்டவ மேலேயே தேவையில்லாத கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா, இவனுங்க கொடுக்குறது ஒரு கம்ப்ளைண்ட்னு அதையும் நம்பிட்டு உன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு இருக்கிறான், இந்த மாதிரி ஒரு காலேஜ்லலாம் நீ ஒர்க் பண்ணுமா, தேவையே இல்லை, நீயே வேலையை வேணாம் ஒன்றும் வேணான்னு எழுதி கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி ஜெகே கூப்பிட நீங்களோ என்ன மாமா இவங்க தான் புரியாமல் பேசினா, இந்த 2-3 பேருக்காக இந்த ஹோல் காலேஜ் விட்டுட்டு வர சொல்கிறேன், இங்கே எத்தனையோ நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் இறக்கி பேச இன்னும் திருத்தவே முடியாது என் பொண்டாட்டி மதர் தெரேசாக்கு அப்புறம் இவ தான், சரி உன்னோட பணியை நல்லா ஆற்று, டே மறுபடியும் பொண்டாட்டி பக்கம் உங்களை பார்த்தேன், ஐயோ சார் தெரியாமல் பண்ணிட்டோம் இனிமேல் பண்ணவே மாட்டோம்னு காலில் விழுகாத ஒரு விழுந்து மன்னிப்பு கிட்ட ஓடுறானுங்க. செக்கே ஒரு பக்கம் சிரிச்சிட்டு உங்கள் பக்கம் திரும்ப அப்படின்ட்டு நீங்கள் என்ன இருந்தாலும் இவனுங்க பொறுக்கி நான் எங்களை திருத்தவே முடியாது, எனக்கு என்னமோ அவனுங்க திருந்துற மாதிரி இல்லை, யார் சொன்னான் அவனுங்களாம் திருந்தலை பயந்து தான் ஓடிருக்கானுங்க, அவனுங்களுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன், என்னைக்காவது மாட்டுவானுங்க அப்போ பார்த்துக்கிறேன்
சரி இப்போ பிரின்ஸுக்கிட்ட எதாவது பேசணுமா? நீங்கள் கவனிச்சிக்கங்க மாமா, நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிகே பார்க்க ஜிகேவோ உங்களை பார்த்து கண்ணடிக்க நீங்கள் அவனை பார்த்து ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து பார்க்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேனு பிரின்ஸிபால் பார்த்துருக்க. அப்புறம் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு ஜேகே வந்து அங்கே கால் மேலே கால் போட்டு உட்கார. இன்னும் நீ போகலையாடா அடிக்கிற மாதிரி பிரின்ஸிபாலோ. சார் அதான் பிரச்சனைலாம் சுமூகமாக முடிஞ்சிடுச்சு. அப்புறம் எங்கே முடிஞ்சிச்சு? இந்த மாதிரி 2 பொறுக்கினால தான் தேவையில்லாத பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறது. அதனால் என்ன பண்ணுறீங்க? புரிஞ்சு சார். என்ன புரிஞ்சு? அவங்க 2 பேத்துக்கு டிசி கொடுக்கணும். எஸ், என் ஒய்ஃப்க்கு சஸ்பெண்ட் கொடுக்கணும்னு நினச்சில, அவனுங்க 2 பேத்தையும் டிசி கொடுத்து இந்த நிமிஷமே இந்த காலேஜை விட்டு தூக்கு. அதுதான் அவனுங்களுக்கு சரி. அதுக்கப்புறம் அவனுங்க ஏதாவது வாலாட்டட்டும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனோட ஒர்க்கை கிளம்பி போயிடலாம். ஸோ இங்கே பிரின்ஸ்பலாம் அவங்களுக்கு டிசி கொடுக்க நீங்களும் உங்கள் கிளாஸை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டே உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது. இங்கே நம்ம தயாங்கோ ஜிமினோ அவனுங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கானுங்க. அவனுங்க கூட வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு ஃபிலிம்க்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவனுங்க நினைப்பெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி அவனுங்க நினைப்ப போகிறான். அன்றைக்கி பார்த்தா அந்த சாரா கைரா மேலே தான் இருக்குது. அப்படியே அந்த கண் அவனுங்களுக்கு ஞாபகத்தில் வந்து போகுது. இருட்லேயே அந்த கண் மட்டும் அவனுங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே நேரத்தில் இருக்கா தயாங்கோ வந்து ஒரு ஆக்ஷன் சீனு. அப்போது ஆப்போசிட்டில் வந்துட்டு வில்லனை வந்து அவன் அடிக்கணும். ஸோ கத்தி எடுத்துகிட்டு கிட்ட அப்படியே கிக் பண்ணுற மாதிரி போனவனுக்கோ அவனுக்கு அப்படியே அந்த ஃபேஸ் வந்துட்டு சாரா ஃபேஸாக தெரியுது. அவனால் குத்தவே முடியல. டக்குன்னு அப்படியே இழுத்து ஹக் பண்ணிக்க கட் கட் அப்படின்னு சவுண்ட் கேட்கும் தான் தயங்க அப்படியே பார்க்குறான். சார் நீங்கள் அவரை இப்போ அடிக்கணும், எதுக்கு ஹக் பண்ணீங்க? ஓ சாரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல. இப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்டோ என்ன என் நினப்பு வந்துருச்சா உனக்கு? இந்த படத்தில் காட்டுற மாதிரி அவர் முகம் என் முகம் மாதிரி தெரிஞ்சிச்சோ, அதான் இழுத்து கிஸ் பண்ணணும்னு நினச்சா? ஒன்றா பேபி, நம்ம வேணா தனியாக போய் கிஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அப்படியே தயங்கிட்ட வர. இத்தனை வாட்டி சொல்லிக்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி கிட்ட வந்து வலிச்சு நிற்காதுன்னு யாராவது பார்த்தா தப்பு தப்பாக எழுதி வைப்பானுங்க. இப்போதைக்கு நம்மளோடது சீக்ரெட்டில் தான். ஸோ வெளியே சொல்ல வேணாம், நான் கேரவன் போகிறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டு தயங்கப்பட்டு போக. என்னாச்சு எனக்கு? என்ன நம்மளாம் நினச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா இவன் நம்ம இப்படி சொல்ல போகிறோம், என்ன அப்செட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே நம்ம சாக்லேட் பாயான ஜிமினுக்கும் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படியே கிஸ் பண்ணுற சீனு. அப்படியே கிஸ் பண்ண கிட்ட வந்தா அவனுக்கோ கைராவோட ஃபேஸு அப்படியே மூஞ்சிக்கு நேராக தெரியுது. ஓ ஷிட் அப்படின்ட்டு அவன் கிஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்க. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவன் கூட நடிச்சிட்டு இருக்கதும் அவளோ ஜிமன் ஜிமன் கிஸ் மீ ஜிமன் அப்படின்னு அவள் கூப்பிட்டுட்டே இருக்கா. அதெல்லாம் அவன் காதில் விழுகல. அவனும் பேனு அப்படியே பார்த்துட்ருக்க. இப்போ அவ்வளோ ஜிமின் அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக கூப்பிட. அதுக்கப்புறம் தான் அவன் சுயநினைவு வந்து அப்படின்னு அவளை அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு நகர்த்தி விட்டுறான். ஹே என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்க. ஓ ஷிட் சாரி அப்படிங்க. இப்போ இங்கேயும் கட் சார் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் அப்பா அவங்கள கிஸ் பண்ணணும். ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்ட்டு அவனும் கேரவனுக்கு போக அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை போய் பின்னாடி ஓடி வந்து ஜிமின் என்னாச்சு? கிஸ்ஸிங் சீன் தானே, இது வரைக்கும் நோ சொல்லி இன்றைக்கி தான் இந்த ஒரு கிஸ்ஸிங் சீனுக்கு ஓகே சொன்னீங்க, இப்போ கிஸ் பண்ணாமல் போகிறீங்களே ஏன்? இதுக்காக தான் நான் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாய் ஜிமின் எல்லாரும் மணிக்கு பண்ண ஒரு மாதிரி இருக்கோ, நம்ம வேணால் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா கேரவனுக்குள்ளே போய் அப்படின்னு அப்படி பேசிட்டு அவன் கிட்ட வந்தவ டக்குன்னு ஜிமின் திரும்பி ஒரு முறம் வரைக்கும் பயந்துடுறா. இத்தனை நாள் வரைக்கும் இப்படி அவனை பார்த்ததே இல்லை. ஜிமின் ஒரு ஆல்ரெட் என்னாச்சு அப்படின்னு அவள் அப்படியே கிட்ட வர. ஜிமினும் சடனாக அப்படியே ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேனே ப்ளீஸ், நான் தனியாக விடு அப்படிங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடா. ஜிமினோ எனக்கு அவன் மூஞ்சி வந்தது ஞாபகத்தில் சே அப்படின்ட்டு உள்ளே வர. ஆல்ரெடி அங்கே தயாங்க இருக்கான். 2 பேத்துக்கு ஒரே கேரவன் தான். நீ என்ன ஷூட்டிங்கில் ஏன்டா கேட்குற அப்படின்ட்டு அவனோடது சொல்ல. இங்கே ஜிமினும் எனக்கும் ஒத்தி தாண்டா அப்படின்னு சொல்ல. சுத்தம் நம்ம 2 பேர்த்தையும் இவளுங்க 2 பேரும் நல்லா வச்சு செய்கிறாளுங்க. யாராக இருப்பாளுங்க? அந்த கண்ணு தாண்டா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது நம்ம மோம் கண் மாதிரியே இருக்குது. அதுதான் பிரச்சனை. ஒரு வேளை நம்ம அவங்க மோம் நினச்சி பார்க்கறனால தான் அப்படி தோணுதோ. சே அவனை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு 2 பேர் நினச்சிக்கிறானுங்க. எங்கே அவங்க நினைக்கக்கூடாதுன்னு நினச்சவங்களோ அவனுங்களை பற்றி தான் பேசிட்டு களி ஊற்றிட்டு இருக்காளுங்க. கரெக்டாக அவங்களுக்கு லியா கிட்டேருந்து ஃபோன் வருது. லியான்னு தெரியும் ஜேகேவோட சிஸ்டர். ஸோ அவள் தான் கால் பண்ணியிருக்கா. ஹே சொல்லு லியா, என்னடி ஊர் பக்கம் வர மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? ஹே ஒர்க் எயிட் ஆகிட்டா இருக்குது, பசங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, இதில் நீ வேறு. அண்ணா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போது ஈவினிங். ஸோ ஒர்க் முடிஞ்சில்ல அப்படியே வீட்டுக்கு போகிற முன்னாடி கொஞ்சம் க்ரோசரி ஷாப்பிங் தான். ஆனாலும் அந்த போலீஸ்காரனை ரொம்ப தாண்டி முந்தானியில் முடிச்சு வச்சுருக்க அப்படின்னு லியா சிரிக்கா. எது நானா?
வெளியில் சொல்லிடாத, நான் தாண்டி அந்த மீசக்காரன்ட்ட வாங்கி கிடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது சரி, ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை. சரி, இப்போ நம்ம ஊர் சைடு திருவிழா ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் ஊர் பக்கம் வந்துட்டு போகிறது, இதை பற்றி பேசலான்னு இருந்தேன். சரி அம்மா அப்பாட்டாக்கி பேசிட்டு கூப்பிடலான்னு இருந்தேன். பட் எனக்கு முன்னாடி மருமகளுக்கு சொல்லிட்டாங்களா? ஏன் அத்தையாச்சே ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் சொல்லுவாங்க. சரி, நான் இல்லாமல் எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. இதோ மருமகளுங்க, அவளுங்க கிட்ட பேசு. அங்கேருந்து 2 பேரும் ஹாய் அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி. இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எப்போ வருவீங்க? பார்க்கவே முடியல. ஆமாடி, உங்களெல்லாம் சின்ன பசங்களாம் பார்த்தது, 6-7 வயசில் பார்த்தது, 10 வருஷமாக அந்த பக்கம் வரவே முடியல. என்ன பண்ணுறது, உன் மாமாவுக்கு செம ஒர்க்கு. நாங்கள் வரும்போது நீங்கள் இருக்கிறதில்ல, நீங்கள் இருக்கும்போது நாங்கள் வரதில்ல. இப்படியே 10 வருஷமாக உங்களை பார்க்கவே முடியல. ஆமாம் ஆண்டி, நாங்களும் ஸ்டடீஸ்னு வெளியூருக்கு போயிட்டோம், அதனால தான் இப்போ தான் நாங்களும் ஊரில் இருக்கோம். தான் பாட்டியோட பர்த்டேன்னு தான் கூப்பிட்டாங்க, நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தீங்கன்னா பார்த்துட்டேன், நாங்களும் எங்களோட ஸ்டடீஸை பார்க்க கிளம்பிடுவோம். ஓகே, இந்த வருஷம் கலக்கிறோம், கண்டிப்பாக வரேன். அம்மா நிறையா உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அத்தை, நீங்கள் சரியான வாள் அப்படின்னு. ஐயோ, இப்படி இல்லாமல் சொன்னால் ஆக மாட்டேன்னா, சரியான ஆள். நாங்கள் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணல, வேறு எதுக்குடி, அவங்களோட லவ் ஸ்டோரி கேட்க. அடிப்பாவீங்களா, இது லவ் ஸ்டோரியா அப்படின்னு ஜெய்கங்குற எங்கள் மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு 2 பேரும் கோவரசாக கேட்க. நல்லாயிருக்கும். யாரோட லவ் ஸ்டோரி, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? மாமா உங்களோட லவ் ஸ்டோரி தான். எது அப்படின்னு அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி இது என்னடி அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், என் தொங்கச்சி தான் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கா. அதான் மாமா உங்களோட லவ்ஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய லவ்வாமல, காவிய காதல் ஓவிய காதல் எங்கள் அம்மா அடித்து விட்டாங்க. அதான் அத்தையை பார்த்து அதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சீக்கிரமே ஊர் பக்கம் வாங்க. படிக்கிற வயசில் இதெல்லாம். மாமா அத்தையை எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணீங்க? அடிச்சேன்னா பார்த்துக்கோங்க, எங்களோட கதை அது வேறு. அதையே பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காதிங்க, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்கள். சொன்னால் இப்போ தான் +2 படிக்கிறீங்களா, அதுக்குள்ளே ஆனால் சேட்டை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. இல்லையே மாமா. ஐயோ மாமா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொன்னாங்களே, போச்சு, இந்த அம்மா நம்ம கட்டடிச்சிட்டு படத்துக்கு போகிறதெல்லாம் சொல்லியிருக்குமோ அப்படின்னு 2 பேரும் அப்படியே பீதியிலே பார்க்க அழியாவோ சிரிக்க. மாட்டினீங்களா அப்படின்னு. அம்மா நீ இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திருத்தன்னு முடிச்சுட்டுக்க. சரி ஊருக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஊருக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே உங்களை சரி போகலாமா அப்படிங்கிறான். எல்லாம் வாங்கியாச்சு அப்படின்ட்டு இப்போது அப்படியே வந்துட்டு ஏங்க நம்ம பசங்களுக்கும் இதை சொல்லணும்ல அப்படிங்கிறீங்க. ஆமாம் அவனுங்க 2 பேரையும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வர சொல்லு, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்க்கும் ஜிமினுக்கும் கால் பண்ணேன். அவனுங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்தா நல்லா இருக்கும்ட்டு கால் பண்ணதுமே மாம் உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தோம், உடனே கால் பண்ணிட்டீங்க. ஏண்டா கால் பண்ணாலே அம்மா தானா, அப்பா நான் திறக்கதே மறந்துட்டிங்களா? இல்லை டேட், உங்களுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு நாள் கூட கால் பண்ண மாட்டேங்கிறீங்களே. மம்மிக்கு ஃபோன் பண்ணும்போது தான் உங்கள்கிட்டே பேச முடியுது, நீங்கள் என்னைக்கிடா எனக்கு கால் பண்ணீங்க? இப்போ இந்த பஞ்சாயத்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நீங்களும் ஃபோன் வாங்கி பசங்களா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வாங்கடா. மாம் நாங்களும் அதுதான் உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேயே நிற்கிறோம், எப்போமாவும் வருவீங்க? வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அங்கே கீ வச்சுட்டா வந்திருப்பல. சரி நாங்கள் கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு இருக்கோம், இதோ இப்போ வந்துடுறோம். ஏங்க பசங்க வந்து வாசலில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, வாங்க போகலாம். நானாடியே வெயிட் பண்ண வச்சோன்னேன், உன் பசங்க திடீர்னு வந்துருந்தா நான் என்ன பண்ணேன்? நீ தான் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு இங்கேயே 1/2 மணி நேரமாக சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வரான். வந்ததும் பையெல்லாம் நீங்கள் தூக்கூடாதுன்னு அவனே எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே செம்மையாக நடந்து வரா. தயாங்கும் ஜுமினும் பாரா நம்ம டேடியை 50 வயசுல எப்படி இருக்காருன்னு. சும்மா சொல்லக்கூடாது, இப்போ கூட இவரை கூட்டிகிட்டு போய் நம்ம கூட நிற்க வச்சா நமக்கு பிரதர்னு தான் சொல்லுவாங்க, எவனும் அண்ணன்னு தான் சொல்லுவானே தவிர அப்பான்னு சொல்ல மாட்டானுங்க. அப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. என்னடா என் புருஷனை சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே வரீங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆள் இருக்குது மம்மி அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனாலும் உங்ககிட்ட பொறாமல் தெரியுதுடா. அதெல்லாம் இல்லை மம்மி, எங்க இந்த கட்டப்பை ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க அப்படிங்கிறீங்க. கட்டப்பையா அப்படின்னு நம்ம பசங்க மாதிரி தான். அப்படியே அவனுங்களும் கட்டப்பை தூக்குற வேலையெல்லாம் டேடியோடு நிறுத்திக்கோங்க மம்மி, எங்ககிட்ட கொண்டு வராதிங்க. அது என் புருஷன் பார்த்தீங்களா எப்போயுமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இருக்காருன்னு. நீங்களும் தான் இருக்கீங்களே ஒரு பை தூக்க. மாம் பை தூக்கிறதுலாம் மேட்ரு இல்லை, உங்களையும் கூட தூக்குவோம், பட் அது கட்டப்பை அதை தூக்க தான் அப்படின்னு 2 பேர் சொல்லிட்டு அவங்கள தூக்க வர. டே அந்த ஏரியா எனக்கு மட்டும் தான், நீங்கள் தொட்டிங்க அவ்வளோதான். அடா பொறாமல் பிடிச்ச அப்பா, இதுக்கு தான் எங்களை இங்கேருந்து விரட்டி விட்டார் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பார்க்க. அவனும் அப்படியே கட்டப்பை உள்ளே வச்சுவான். அப்படியே வந்து அல்லாக்கா அவங்களை தூக்க. ஐயோ பசங்க இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க விடுமாமா அப்படிங்கிறீங்க. யார் இருந்தால் என்னடி, எனக்கு எப்பவுமே என் பொண்டாட்டி தான் முக்கியம். கால் அங்கே நடந்து உனக்கு வலிக்கும்ல அப்படின்னு அப்படியே கொண்டாந்து உங்களை சோஃபாவில் உட்காரிச்சு உங்கள் காலை பிடிச்சி விட. இவனுங்க 2 பேரும் அப்பா இந்த ட்ராமாவை பார்க்கவா நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி உட்காரானுங்க. டே அட்டங்குங்கடா போங்க, வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகுங்க, போய்
மம்மிக்கும் டாடிக்கும் காஃபி போட்டு வாங்க. ச்சே, இதுக்கு தான் இங்கே வரதே இல்லை. ஹாஸ்டல் மாதிரி வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாரே வந்தா அப்படின்னு 2 பேர் புலம்புனாலும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உங்களுக்கும் ஜேகேக்கும் காஃபி போட்டு வராங்க. 2 பேரும் போய் நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே குடிச்சிட்டு, என்னடா திடீர்னு மம்மி மேலே பாசம்லாம் வந்திருக்கு? அது ஒன்றும் இல்லை மம்மி, ரொம்ப நாள் ஆச்சுல உங்களை பார்க்கணுன்னு, அதுதான். 7 8 மூணு வெற்றி கட்டுறது சரியில்லையே. சரி சரி, நாங்கள் உங்களை பார்க்கணுன்னு நினச்சது நம்ம ஊர் இருக்குல்ல. நம்ம ஊரா? எது மம்மி? தானே? டேய், இது இல்லை, இது நாங்கள் வேலைக்கு வந்த இடம். பட் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் இருக்குல்ல. ஓ, அந்த கிராமம், வில்லேஜ் மம்மி. அதே தாண்டா, அங்கே திருவிழா. ஸோ அங்கே போகிறோம். இத்தனை வருஷம் ஆச்சு. அதான். ஓ சரி, நமக்கும் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும், போகலாண்டா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஓகே சொல்லியிருக்கா. உங்களுக்கும் அந்த காஃபி குடிச்சது ஒரு மாதிரி இருக்கு. கடற்கரை எழுந்து போய் நீங்கள் அப்படின்னு வாமிட் பண்ணுறீங்க. ஜேகே, ஹே பேபி என்னடி ஆச்சு அப்படின்னு கிட்ட வந்து அப்படியே உங்க தலையை பிடிச்சிட்டு, என்னடி என்ன பண்ணுது? டேய், கொஞ்சம் காஃபி போட்டிங்களா? நீங்களும் தானே குடிச்சிங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க. மம்மி என்னாச்சு அப்படின்னு அவனுங்களும் பயப்படுறானுங்க. என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து அப்படியே சோஃபாவில் உட்கார. ஹே டாக்டர் கூப்பிடாடி, எதுவும் பண்ணுதா? அப்போலாம் நீங்கள் டக்குன்னு எழுந்து போய் கேலண்டர் பார்க்குறீங்க. நீங்கள் ஜேகேவும் பார்க்குறீங்க, கேலண்டரையும் பார்க்குறீங்க. ஜேகேவோ, என்னடி என்னமோ பண்ணுற, பயமாக இருக்குது. காஃபி இருந்தால் கரும்பத்தடா கலந்தீங்க, வாமிட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எது நாங்கள் கலந்தம்மா? யோ டாடி, லூஸு மாதிரி வளராத, நீ தான் கூட இருக்க. எப்போவுமே எங்கள் மம்மி கூட நீ இருக்கிற, உங்கள் ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு தூரமாகவே இருக்கும். நீ என்னன்னா எங்கள் மம்மியை நாங்களே கொல்ல பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் வெளியே சொல்லாமல் 2 பேரும் ஒருத்தர் முடிஞ்ச பேர் நாங்கள் ஒன்றும் பண்ணல அப்படிங்க. ஐயோ கொஞ்சம் வாய முடுறீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து உட்காரிங்க. என்னடி ஆச்சு அப்படிங்க. போமாம்மா அடிக்கிறீங்க. எதை நான் என்னடி பண்ணேன்? இவனுங்க தான் ஒழுங்காக காஃபி போடல. டேட் சும்மா சும்மா இங்கிலீஷ் சொல்லாதீங்க. மம்மி காஃபி பிடிக்கலையா? நாங்கள் நீங்கள் வச்சுருந்த காஃபி பவுடர் எடுத்து தான் போட்டோம். அது இல்லைடா. பின்ன என்னாச்சு மம்மி? அது அப்படி நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. என்ன மம்மி என்னாச்சு அப்படின்னு 2 பேரும் கால் கிட்டே வந்து உட்காந்துக்கிறானுங்க. ஜெக்க ஒரு பக்கம் உங்கள் தலையை தடவி, என்னடி அப்படிங்கிறான். மாமா என்ன சொல்லு? மாமா ஐ திங்க் ஐம் ப்ரெக்னென்ட். வாட் அப்படின்னு ஜேகே ஒரு பக்கம் அது என்ன சொல்கிறது, அதிர்ச்சின்னு இல்லாமல் ஆனந்தம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு. இவங்க 2 பேத்துக்கு அதுக்கு மேலே ஏத்த அப்படின்னு, இந்த வயசில் எங்களுக்கு தங்கச்சி பாப்பா முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பார்க்குறானுங்க. நீங்களோ தர்ம சங்கடமாக புருஷனையும் பசங்களையும் அப்படியே மாறி மாறி பார்க்க. ஜேகேவுக்கோ ஒரு பக்கம் ஹாப்பி, ஒரு பக்கம் அவனுக்கு ஃபுல்லாகவே ஹாப்பி தான். அவனும் செம்ம குஷியா. டே அண்ணனாக போகிறீங்களடா? யோ நைனா, எங்களுக்கு 2 வயசில் இருக்கும்போது ஒரு தங்கச்சியோ தம்பி பாப்பாவோ கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். டேய், அதுக்கு நீங்கள் நல்ல பசங்களாக சமத்து பசங்களாக இருந்துக்கணும். நீங்களே ஆனந்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சுற்றிட்டு இருந்தீங்க. உங்கள் 2 பேர்த்தையும் சமாளிக்க என் பொண்டாட்டி பாவம் ஓடா போயிட்டா. அதனால தான் நான் அடுத்தது கொஞ்சம் லேட்டாக ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். கொஞ்சம் லேட்டாகுது, ரொம்ப லேட் அப்படிங்கிற நீங்கள் பார்க்க. ஜிக்கேவோ சரி விடு, இப்போ என்ன பண்ணணுங்கிற? என்ன இதை எப்படி அடி நீங்கள் அமுலிக்கா? ஹே இது நம்மளோட பேபி, இதை கலைக்கிறதுக்கெலாம் ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறா ஜேகே. நான் மட்டும் எங்கே கலைக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை. பின்ன என்னடி ஏஜ் தான். ஏய் 39 வயசு, அது ஒரு பெரிய வயசுலாம் இல்லை. எதுக்கு நீ தேவையில்லாமல் பயந்துட்டுருக்க? உனக்கு ஒன்று உன் கூட நான் இருக்கல்ல, நீ இருப்படா நான் இருப்படா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு மாமா ஆனாலும் அப்படிங்கிறீங்க. குழந்தை வேணாமா அப்படிங்கிறான். வேணும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்ன ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டு இதுக்கப்புறம் நீ எதுவுமே செய்யக்கூடாது, நானே பார்த்துக்கிறேன்னு அவனை என்ன செய்கிறான். ஆல்ரெடி எப்போவுமே அவன் தான் செய்வான், அவங்கள எதுவுமே செய்ய விட மாட்டான். இப்போ அதுக்கு மேலே தாங்கன்னு தாங்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவனுங்க 2 பேத்துக்கும் கேட்டதுலேருந்தே ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவ்வளோ ஏஜ் கேப்பில் தங்கச்சி வந்தால் ஐயோ நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்செட்டாக இருக்கானுங்க. இங்கே வந்தால் நிம்மதியாக இருக்கான்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே இருக்கடா அப்படின்னு 2 பேர் புலம்பிட்டு டெரஸில் உட்காந்து அப்படியே தண்ணி அடிச்சிருக்கா. எங்கள் ஜேகேவோ உங்களை தூங்க வச்சுட்டு மேலே அவனும் வரான். ஐயோ நான் என்ன அடிட்டு 2 பேரும் பாட்டில் அழிக்க. என்னடா பாட்டிலா இப்போ ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏன் டாடி நீங்கள் இல்லை? ஹே எனக்கு அந்த பழக்கலாம் இல்லைடா. ஐயோ டீ டோட்டலரா இவர்? அது சரி அடி 2 பேர் முடிச்சிட்ருக்க. என்ன இப்போ உங்களுக்கு டிப்ரெஷனா? டேய் அது நம்ம வீட்டுக்கு வர போகிற பேபி, உங்களோட சிஸ்டர், அதை நீங்கள் தாண்டா பார்த்துக்கணும். என்னடா இப்படி? அப்பாக்கு இப்போ 50, இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் 70. அவளுக்கு நல்லது கெட்டது பண்ணலாம், நான் இருப்பான்னு கூட தெரியல. ஐயோ அப்படின்ட்டு அவனுக்கு 2 பேர் கிட்ட வர. இங்கே பேர் நோ சென்டிமெண்ட்ஸ், இருந்தாலும் ரியாலிட்டியாக தான். நான் போலீஸ் வேறு, எப்போ வேணாலும் எது வேணால் நடக்கலாம். அம்மாவுக்கும் தங்கச்சியோ தம்பியோ எது பிறந்தாலும் பாதுகாப்பாக இருப்பீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஐயோ டேட் நாங்கள் அப்படிலாம் யோசிக்கல, ரொம்ப ஏஜ் கேப்பாக இருக்குன்னு மட்டும் தான் யோசித்தோம். மற்றபடி அந்த பாப்பா வரக்கூடாதுலாம் நாங்கள் நினைக்கல. இங்கே இப்போ சொல்கிறோம், உங்களையும் அம்மா பாப்பா எல்லாத்தையும் நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்குவோம்.
பேபி வரும்போதும் நீங்களும் நல்லா இருப்பீங்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணி அவளோட குழந்தை வரைக்கும் நீங்களும் பார்ப்பீங்க. அவளும் நாங்கள் நல்லா ஒரு நல்ல பிரதர்ஸாக இருப்போம். அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க டேட். இப்போலாம் பேசாதீங்க அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் சரிடா. சரி ஓகேடா, நீங்கள் அப்செட்டாக இருப்பீங்க இந்த மேலே வந்து. சரி ரொம்ப நேரம் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காம கீழே வந்து தூங்குங்க அப்படின்ட்டு ஜேகே போக 2 பேரும் லூசுத்தனமாக யோசிச்சுட்டோம்ல, என்ன இருந்தாலும் அவன் நம்ம தங்கச்சியோ தம்பியோ நம்ம தாண்டா பார்த்துக்கணும் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்குள்ளே பேசிட்டு, சரி ஃபஸ்ட்டு இதை நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவோம். ஃபோனில் வேணாடா நேரில் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே 2 பேர் கிளம்ப. நீங்களோ எங்கடா போகிறீங்க அப்படின்னு. மோம் அது ஊருக்கு போகணுண்டிங்களா, ஸோ எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடும். ஓகேடா அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுங்க 2 பேரும் கிளம்பி அப்படியே வந்து உட்காந்துருக்கா. அவளுங்க 2 பேரும் அவனுங்க 2 பேர்த்தையும் அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே என்னடா விளையாடுறீங்களா, போய் ஒழுங்காக அவங்க மம்மிக்கிட்ட இதெல்லாம் வேணாம் கலைங்கன்னு சொல்லு. வாட் அப்படின்னு தேங்க்ஸ் செம்ம கிடப்பாங்க. ஜிமினோ அம்மிதார் அப்படின்ட்டு அவனுக்கும் கோவம் தான். வாட் யூ மீன், நீங்கள் 2 பேரும் இன்னும் எங்கள் வீட்டுக்கே வரல, ஜஸ்ட் எங்கள் 2 பேரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்போவே என்ன இவ்வளோ பேசுகிறீங்க? நாங்கள் பேசுனது என்ன தப்பு, கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக யோசிங்க மேன். உங்களுக்கே கல்யாணம் ஆக போகிற வயசு, இப்போ போய் உங்கள் மம்மி பொண்ணை பற்றிக்கிட்டா நல்லாவா இருக்கும்? சில்லியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எப்படி உங்கள் டேடுக்கு அப்படின்னு அவள் சிரிச்சுட்டே இதை பேச. ஜிமினுக்கு செம்ம கிடப்பாங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான். இப்போயும் உங்கள் டேட் எதுக்கு இப்படிலாம் இருக்கார் அப்படி தானே கேட்க வர. இங்கே பார், அது அவரோட பர்சனல், அவங்க எப்போ வேணாலும் குழந்தை பார்த்துக்குவாங்க, 100 வயசில் கூட. அதிலலாம் நீ மூக்கம் நினைக்காத. ஃபோனுக்கு பிடிக்கலனா அதை நீ பொத்திக்கிட்டு அப்படியே விலகிக்கோ. எங்கள் டேடி மம்மியை மதிக்காத யாரும் எங்களுக்கும் தேவையில்லை நட தயங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்க. தயங்க அந்த இடத்துல இல்லை. அவன் எப்போ இப்படி சொன்னாங்களோ அப்போவே இவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தா அடிச்சே கொண்டுருவேன், நீயே பேசி அனுப்பிச்சுட்டுவா அப்படிங்கிற மாதிரி தயாங்க சொல்லிட்டு அந்த இடத்துல நீ காம்பாடுக்கு விடுவிடுன்னு போக. ஜிமினோ இதுக்கப்புறம் எங்கள் மூச்சில் முழிக்காதீங்க, எங்களுக்கும் நடுவில் எதுவும் இல்லை, போங்கடா. அம்மா மாசமாக இருக்காங்களாம், இவனுங்க என்னமோ அதை வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவானுங்க போல. என்ன ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அவளுங்களும் என்ன இருந்தாலும் இவனுங்களை மிஸ் பண்ணிட்டோமோங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. எங்கே போயிட போகிறானுங்க, நம்ம சொன்னது சரின்னு புரிஞ்சுட்டு நம்மள்ட்டே வருவானுங்க அப்படின்னு நிறுத்தி சொல்ல. இப்படி அவங்க 2 பேத்துக்குள்ளே கன்வின்ஸ் ஆகிக்கிறாங்க. இங்கே ஜிமினுக்கும் தயாங்கும் செம்ம கடுப்பாகுது. 2 பேரும் இவளுங்களெல்லாம் போய் லவ் பண்ண பாரு, ரொம்ப தப்பு, நல்ல வேலை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படி இப்படின்னு எதுவும் இது வரைக்கும் வெளியே சொல்ல, ஒரே சந்தோஷம். ஆக்சுவலி நான்லாம் இவ்வளோ லவ் பண்ணானே எனக்கு தெரில அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான் ஜிமின். எதை அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஏன் நீ லவ் பண்ணியா? எனக்கும் லவ்லாம் எதுவும் இல்லை, பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாலுங்க, ரொம்ப நாளாக தெரியும், சரி லவ் பண்ணி பார்க்கலான்னு தான் நினச்சேன், பட் செட் ஆகாதுன்னு போய் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்களும் ஜேகேவும் பேக் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் எதுவுமே பண்ணல, ஜேகே தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே 2 பேரும் வந்துட்டு ஆடிட்டு பாடுறா பொண்டாட்டிக்கு விழுந்து வேலை செய்கிற போலீஸ்கார அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணானுங்க. என்ன நக்கலா, அவளே கன்சீவாக இருக்கா, இல்லாட்டி மட்டும் மம்மியை வேலை செய்ய விட்டுருவீங்க பாருங்க அப்படின்ட்டு. சரி மாம் எத்தனை நாளைக்கு? ஒரு 1 வீக். 1 வீக்கா மாம் அப்படிங்கிறானுங்க. ப்ளீஸ்டா, ரொம்ப நாள் ஆச்சுல, ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு, 10 வருஷம் பக்கம் ஆச்சு அந்த பக்கம் போய் நிம்மதியாக இருக்கக்கூட முடியல, எங்கேயுமே போக முடியல, இங்கே ஒர்க்குன்னு சுற்றிட்டுருக்கோம், உங்களாலேயே நானும் எங்கேயும் போகலடா, ப்ளீஸ். நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது உங்களுக்கு 10 வயசு இருக்கும்போது அங்கே இருந்தோம். ஆமாம்ல, எங்களுக்கும் கொஞ்சம் தாம்மா ஞாபகம் இருக்குது, 10 வருஷம் ஆச்சுல, சரி போகலாம் அப்படின்னு ஹாப்பியாக கிளம்பி எல்லோரும் இங்கே கிராமத்துக்கு வந்து இறங்குறீங்க. அதாவது நீங்கள் லவ் பண்ண இடம். வீட்டுக்குள்ளே வரும்போதே அங்கே வந்துட்டு உங்கள் மம்மி டாடி மட்டும் தான் இருக்காங்க. அவங்களும் இங்கே கிளம்பிட்டு அப்படியே ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் அப்பா அம்மா அப்படின்னு போய் ஹக் பண்ணிக்க. வாடா இவ்வளோ நேரம் அப்படி உங்களுக்காக தான் காத்துட்ருந்தோம், ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க? ஐயோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மம்மி அப்படின்ட்டு. எங்கள் பசங்க 2 பேரும் வந்து அப்படியே காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. தாத்தா பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஜேகேவை பார்த்து வாங்க மருமகனே அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு, சரி நீங்களாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி கோவிலுக்கு வந்துருங்க, கோவிலில் தான் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறோமா, அதான் எல்லோரும் அங்கே இருக்காங்க. லியா மாப்பிள்ளை எல்லாம் கூட அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு ஜேகே கேட்க. ஆமாப்பா, உங்கள் அம்மா அப்பா பாட்டி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, நாங்கள் தான் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதான் நாங்களும் கிளம்பிட்டோம், நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் கிளம்பி வந்துடுறீங்களா? சரிம்மா நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா கிளம்புனதும் நீங்களும் ஜெக்கையும் போய் உங்கள் ரூமில் கிளம்ப போயிடுறீங்க. இங்கே ஜிமினும் அங்கே வந்து தங்கறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே போய் அவனுக்கு 2 பேரும் அப்படியே இருக்க. நீங்கள் போய் பசங்களா கிளம்பிட்டிங்களா, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, பாட்டி திட்டுவாங்க, வாங்கடா. மாம் வந்ததே டயர்டாக இருக்குது, பொங்கல் தானே, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நாங்கள் வரோம், நீங்கள் போங்க முன்னாடி. சரி அவனுங்க வந்து ரெடி ஆகிட்டு வரட்டும், வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஜேகே வந்து அவங்கள கூப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரான். ஸோ நடக்க விடாமல் அவங்கள அப்படியே தூக்க. ஐயோ இது கிராமம், இங்கேயும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, விடமாமா, யாராவது பார்த்தா எதாச்சும். அவன் பார்த்தா என்னடி, அப்போ பயந்த ஒரு நியாயம், இப்போ நீங்கள் பொண்டாட்டி, அதையும் தாண்டி இப்போது நீ கன்சீவாக இருக்க. ஐயோ மாமா, இது வேறு இந்த கிராமத்தில் இருக்க தெரிஞ்சு ஏதாவது பேச போகிறாங்க, சிட்டிலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இங்கே என்ன நினைப்பாங்களோ ஒரு மாதிரியாக இருக்குது,
கண்டதையும் நினச்சிட்டு இருக்காத வா பேபி அப்படின்ட்டு அவன் அவங்கள அப்படியே அழகாக தூக்கிட்டு போகிறான். நீங்களும் சொன்னால் கேட்க மாட்டார் அப்படின்னு விட்டா அட அட என்ன கண்கொள்ளா காட்சி அப்படின்னு உங்கள் பக்கத்தில் சவுண்ட் கேட்டு ஐயோ அப்படின்னு நீங்கள் மூஞ்ச முடிக்கிறீங்க. ஜேகேவோ அப்படியே மெதுவாக அவங்கள இறக்கி விட்டு ஹே வாளுங்களா என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. வேறு யாரில் லியாவோட பொண்ணுங்க தான் சாராவும் கைராவும் 2 பேரும் ட்வின்ஸு. ஸோ அவங்க 2 பேரும் மாமா அத்தை அப்படின்னு ஹக் பண்ணிக்கிட்டு என்ன பார்த்த அத்தை அப்படின்னு என்னாச்சு அது அப்படின்னு ஏதோ ஜேகே சொல்ல வர அதுக்குள்ளே நீங்கள் கண்ணை காட்டவும் ஜேகே அது ஒன்றும் இல்லை பாவம் வயசானவில்ல அதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆமாம் இருந்தாலும் ஓவர் தான். அத்தையை பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியல, இன்னும் 20 வயசு மாதிரி தான் இருக்காங்க. விட்டா எங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க. அடி போங்கடி அப்படின்ட்டு எங்கடி நாங்கள் கோவில் பக்கம் வந்தால் நீங்கள் இந்த பக்கம் திரும்பி போகிறீங்க. அதுவா பொங்கல் வைக்கிற பானையை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாங்களாம், அதை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் என்னது இது நமக்கும் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் அதை நினச்சி பார்த்துட்டு சிரிச்சுட்டு சரி போய் எடுத்துகிட்டு வாங்க பத்திரமா, நாங்கள் கோவிலுக்கு போகிறோம். ஏங்க நீங்கள் வேணால் இவங்க கூட்டிகிட்டு போங்களேன். ஹே அத்தை அதெல்லாம் வேணாம், நீங்கள் 2 பேரும் லவ் பேர்ட், உங்களை எப்போவும் நாங்கள் பிரிக்க மாட்டோம். உங்களை பற்றி நிறைய கேட்கணும், அதுக்கு முன்னாடி போய் பொங்க பானை எடுத்துகிட்டு வந்துடும். அதுதான் எனக்கு துணையாக கைரா இருக்காளே, நானும் அவளும் போய் எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக போய் கோவிலில் லவ் பண்ணிட்டுருங்க, பின்னாடியே வந்து நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா சாரா. அடி வாலு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்துட்டு அவன் மண்டையில் கொட்ட ஐயோ மாமா வலிக்குது, போலீஸ்கார் என்ன அடிக்காதீங்க அப்படின்னு கைரா பின்னாடி ஒலிய சிரிச்சிட்டு சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு. ஆனாலும் சரியான அருந்த வாழுங்கள்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பின்ன லியா பொண்ணுங்களாச்சு அவ்வளோ மாதிரி தானே இருப்பாளுங்க அப்படின்னு சிரிச்சுட்டு அவங்க நீங்கள் 2 பேரும் அப்படியே கோயிலுக்குள்ளே போக இங்கே இது 2ம் குடுன்னு ஓடி வந்து என்னது வீட்டு திறந்துருக்கு, இந்த அத்தைக்கு மாமாவுக்கு பொறுப்பே இல்லை, வீட்டை எப்படி திறந்து வச்சுட்டு வந்திருக்காங்க. சரி நம்ம ஊரில் எப்படி திருட்டு போகாதுன்னு தைரியம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைராவோ அங்கே பாரு ப்ரௌனி வெளியே சுற்றிட்டு இருக்கான், நான் அவனை பிடிச்சி கட்டி வச்சுட்டு வரேன், நீ போய் பானை எடுத்துகிட்டு வா. சரி அப்படின்னு சாரா உள்ளே போக இங்கே கைராவோ ப்ரௌனி எப்படா வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டாக் அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே விடுறதுக்காக அது பின்னாடி ஓடிட்டுருக்கா. அதுவும் அவளை பார்த்ததும் அது ஒரு பக்கம் வெறிச்சிக்கிட்டு ஓடுது. பிடிச்சி கட்டிடுவேன்னு தெரிஞ்சு ஓடுறான் பார்த்தியா, நில்றா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே ஓடிட்டுருக்கா. இங்கே உள்ளே வந்த சாராவோ எங்கே இருக்குது பான்னு தெரியலையே, ஐயோ எல்லாத்தையும் அட்டாணியில் தூக்கி வச்சா எப்படி எடுக்கிறதா ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே எப்படி எடுக்கிறதுன்னு அதையும் இதையும் உருட்டிகிட்டு இருக்க. உள்ளே இருந்த தயாங்கோ என்னடா அது வீட்டுக்குள்ளே யாரோ உருட்டுற மாதிரி இருக்குது, ஜிமின் கீது எதுவும் உருட்டிகிட்டு இருக்கானா, இல்லையே இங்கே டவர் கிடைக்கல, வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வரணும், வெளியில் போனான், உள்ளே யார் அப்படின்னு தயாங்க அப்படியே குளிச்சுட்டு வந்தவன் தலையை தொட்டிட்டு டவலோடு அப்படியே வந்தவன் என்ன சத்தம் அப்படின்னு கிச்சன் பக்கம் எட்டி பார்க்க இங்கே சாராவோ மேலே ஏற முடியாமல் எதையோ போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க. திருட்டு பக்கியாக இருப்பாளோ அப்படின்னு திருடி அப்படின்னு சொல்லி கத்த அவன் கத்தினதில் பயந்து போய் சாரா அப்படின்னு திரும்பினவ அப்படியே வலிக்கு கீழே விழுக்க போக கரெக்டாக தயங்காவில் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வெளியில் ப்ரௌனியை துரத்திட்டு வந்த கைராவோ அப்படியே தடுக்கி பாவாடை தவணி தானே போட்டிருப்பாங்க கிராமத்தில், ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. கீழே விழுக போனவங்கள அந்த பக்கம் ஃபோன் பேசிகிட்டு இருந்த ஜிமின் காதில் ப்ரௌனின்னு கூட்டிகிட்டு வந்த சவுண்ட் கேட்டு யார் அப்படின்னு திரும்பியிருப்பான். அப்போ அப்படியே அவன் மூஞ்சை பார்த்து இவளை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவன் மெய் மறந்து நிற்க அவள் தடிக்க விழுக போகும்போது கரெக்டாக அவளை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பிடிக்க இப்படியே 2 ஜோடியும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்து ரொம்ப நேரம் கழிச்சு சாரா என்னை விடு அப்படின்னு சொல்லி கத்த தயங்கோ டொப்புன்னு விட்டுறான். அத்தி விட்டுனா இப்படி விடுவான் சின்ன மூஞ்சி அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டே எழுந்துன்னு யார் ராணி எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்கிட்டே தெரியாத மாதிரி கத்த வாயை உடச்சிட வேண்டி திருடி எங்கள் வீடு இது என் அம்மா வீடு, நீங்கள் இங்கே வந்து இருந்துட்டு என்னத்தையோ திருட பார்த்துட்டு இப்போ நான் பார்த்ததும் என்ன யாருன்னு கேட்குறியா, இது என் பாட்டி வீடு. என்னது பாட்டி வீடா, ஆமாம் எங்கள் அப்பாவும் இந்த வீட்டில் தான் பிறந்தவர். எது உங்கள் அப்பாவா, யாரடி சொல்கிற, அதான் உங்கள் மாமா எங்கள் அப்பா தான். ஓ லியாத்த போனால் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தேங்க பார்க்குறான் அப்படின்ட்டு மறுபடியும் சாராவோ மேலே ஏறி எதையும் எடுக்க ட்ரை பண்ண குளிச்சி இப்போ தானே விழுந்து வர பார்த்தேன், மறுபடியும் இப்போ என்னோட ஏறிட்டு இருக்க நகரு நானும் எடுத்துறேன் அப்படின்ட்டு அவனும் உரசிக்கிட்டு வந்திருக்க. சாராக்கு ஒரு மாதிரி இருக்க சிஃப்னு அவளோ ஒரு ஸ்டெப் அப்படியே தள்ளி நிற்க. ஆமாம்ல மேடம்க்கு தான் என்ன பிடிக்காதுல இவளை ஆடிட்ட என்னால் எடுத்துற முடியாது நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவன் திரும்பி நடக்க வைத்தியமா இவன் யார் கேட்டா இவனா வந்து எடுக்கிறன்ட்டு இப்படி போகிறான் அப்படின்ட்டு சாரா முறைச்சிட்டே மேலே ஏறி மறுபடியும் எடுக்க ட்ரை பண்ண கால் ஸ்லிப் ஆகி பானையை எடுத்துட்டா. ஆனால் கீழே விழுக்க போக அவனும் அப்படியே வந்து தாங்கி பிடிச்சிக்கிறான். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துருக்க அப்படியே தன்னை மறந்து அப்படியே அவன் லிப் கிட்ட அப்படியே கிட்ட போகும்போது இங்கே
அம்மா அப்படின்னு சொல்லி சவுண்ட் அதில் கேட்குது. தயங்க அப்படியே சரவண ஊதி விட்டுட்டு வெளியில் ஓடி வரான். ஏன்னா அது ஜிமினோட சவுண்டு. இங்கே வெளியில் கைராவும் நாய் தொத்திட்டு இருந்திருப்பாள். ஸோ அப்போ அவள் தடிக்க விழுக்க போக இப்போ ஜிமின் தான் அவளை பிடிச்சிருப்பான். இப்போ ஹோல் பண்ணி பிடிச்சதும் அந்த கண்ணை பார்த்தா தான் அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே அவள் கிட்ட நெருங்கியிருப்பான். கிஸ் பண்ண லிப் கிட்ட வரும்போது கைரா டக்குன்னு பிடிச்சி தள்ளியிருப்பா. ஸோ இப்போ கீழே விழுந்த ஜிமினோ அம்மா அப்படின்னு கத்திட்டு ஏன்டி தள்ளனா அப்படிங்கிற மாதிரி எழுந்து நிற்க இங்கே சரவும் கைராவும் ஐயோ தப்பான நேரத்தில் தப்பாக என்ட்ரி கொடுத்துட்டோம், வாடி ஓடி லாடின்னு 2 பேரும் பானையை எடுத்துட்டோம். நீங்கள் நல்லா கடைன்னு ஓடிடுறாளுங்க. இவனுங்க 2 பேரும் ஹே இவளுங்க இப்படி இங்கே அப்படின்னு ஜிமின் அப்படியே பார்த்துட்டு கேட்க தயாங்கோ டே நம்ம அத்தை பொண்ணுடா இவளுங்க அப்படின்னு சொல்கிறான். எதை அத்தானா நம்ம மம்மி மாதிரி இருக்காளுங்கன்னு நமக்கு தோணியிருக்கு அப்படின்னு 2 பேரும் எங்கே போயிருப்பாளுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிறானுங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் அதை சாராவும் கைராவும் பானையை கொண்டு வந்து கொடுத்துட்டு விறுவிறுக்கு நிற்கா சீக்கி அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறான். இந்த மாமா வேறு என்ன இப்படி பார்க்குறாரு, ஏய் வீட்டில் எதுவும் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். கரெக்டாக கேட்குறாரு பாயிண்ட்டை பிடிச்சி. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, வீட்டில் யார் இருந்தா யாரும் இல்லையே அப்படின்னு டக்குன்னு கைராசில் போச்சு சொதப்பிட்ட அப்படின்னு சாராவோ யாரும் இல்லைன்னா வீட்டில் வேலைக்காரங்க யாரும் இல்லை, உங்கள் பசங்க அங்கே தான் இருந்தாங்க மாமா அப்படின்னு சொல்ல அது பார்த்துமே எந்தம்மா மூஞ்சி சரியில்லையே, எதுவும் நடந்துச்சா திட்டானுங்களோ அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்க அதெல்லாம் இல்லை மாமா அப்படின்ட்டு இருக்கா. என்ன இங்கே பஞ்சாயத்து அப்படின்ட்டு அவனுங்க 2 பேர் வரானுங்க. அவனுங்க 2 பேர்த்தையும் பார்த்ததுமே சாரா கைராக்க ஒரு மாதிரியாக இருக்குது. 2 பேரும் அப்படியே அவனுங்க பார்க்காம திரும்பி நிற்க என்னோட அவனுங்களே வந்தது உள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ டேட், அதான் உங்களுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கே. ஐயோ டேட் சத்தமாக பேசிடாதீங்க அப்படிலாம் எதுவும் இல்லை, என்னடா ஆச்சு அப்புறம் சொல்கிறோம் டேட் அப்படின்னு அவனுங்க பேசிட்டு லுக்கெல்லாம் அவங்க மேலே தான் இருக்குது. இப்படியே வந்துட்டு அந்த பொங்கல் வைக்கிறது அது பண்ணி அப்போ அவங்கக்கிட்ட தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல நீங்களும் அசால்ட்டாக போக ஜெக்கி இதை பார்த்துருந்தோம். இவையன்னா இடத்துல குழந்தைய வச்சுட்டு நமக்கு என்னன்னு போகிறா, தண்ணி இவ்வளோ யார் எடுக்க சொன்னது இவங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு சரின்னு அப்படியே ஜேகே யாரும் பார்க்காத மாதிரி நான் ஈஸியாக நழுவி வந்து ஹே என்னடி பண்ணுற தண்ணி எடுக்க வந்த மாமா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தள்ளிப்போ நான் எடுக்கிறேன். ஐயோ மாமா யாருக்கும் தெரியலாட்டியும் நீயே இப்படி பேச மாட்டேன், ஒரு குடம் தானே ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் இருக்கல வீட்டிலே எதுவும் செய்ய விட மாட்டார் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் பின்னாடியே வர ஜேகே தண்ணி எடுத்துகிட்டு ஐயோ மாப்பிள்ள நீங்கள் ஏன்டி நீ எடுக்க மாட்டியா அப்படின்னு உங்கள் அம்மா இருக்கா. நான் எங்கம்மா மாட்டேன்னு சொன்னேன், மாமா என்ன ஒரு வேலையும் செய்ய விடுறதில்ல, விட்டால் தானே செய்கிறதுக்கு, அது சரி நல்லா தான் தாங்குறாரு அப்படின்னு சொல்லி இல்லையா வந்து அப்படியே இவங்களை கிண்டல் பண்ண நீ வேறடி ஏன் என் அண்ணன் மட்டும் உன்னை கவனிக்கிறது இல்லையா அண்ணன் கவனிச்சிட்டாலும் என்னடி என் தங்கச்சிக்கிட்ட குறை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சுகா அங்கே வரான். தங்கச்சிக்கிட்ட ஒன்றும் குறையெல்லாம் சொல்லலை, எங்கள் அண்ணா அளவுக்கு நீங்கள் இல்லைன்னு சொன்னேன். எது ஓ அண்ணா அளவுக்கு இல்லையா ஏண்டி நான் பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னு சுகா அப்படி கிசுவா விளையாட கேட்க ஐயோ சும்மா சொன்னேன் தள்ளிப்போங்க, அது சரி நைட்டு இருக்குடி உனக்கு அப்படின்னு சுகா சொல்ல அப்போ அப்படி இல்லையாவும் வைக்கப்பட நீங்களும் அப்போ இங்கேயும் கச்சேரி நடந்துட்டு தான் இருக்கு, என்ன மச்சான் பண்ணுறது, என்ன தான் பசங்களுக்கு வயசானாலும் நமக்கு நம்ம ஹஸ்பண்ட் தானே ஃபஸ்ட்டு முக்கியம் தெரியுதுல்ல அப்போ மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. பொங்கல்லாம் ஒரு வழியாக வச்சதும் சார் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வரா, கைரா அவங்க அம்மா கொடுக்க 2 பேரும் பொங்கலை வந்து நீட்டை அப்படியே வாங்கிக்கிறீங்க. வாங்கி ஒரு வாய் வச்சதும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவங்களுக்கு கொமட்டுது. நீங்களோ வாமிட் பண்ணா சாராவோ அச்சோ என்னாச்சதா அப்படின்னு கிட்ட வர அவங்களுக்கு ஒரு மாதிரி கிறுக்கிட்டு வருது. நீங்கள் அப்படியே பயங்கர மாதிரி பார்க்க ஜேக்கே வந்து அவங்களை அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிறான். அங்கே நிற்கிற லேடிஸில் ஒருத்தவங்க வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சவங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லோரும் குறுன்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க இவளுக்கு என்ன 2 நாடி துடிக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இந்த வயசில் அப்படிங்கிற மாதிரி அவங்க குசுன்னு பேசிக்க ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. சாராவோ அட அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தெளித்து உங்களை எழுப்பி விட்டு அவகிட்ட வந்து அத்தை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறா. அப்படின்னு நீங்கள் முழிக்க கைராவோ அறிவில்லை கண்டதையும் பேசிட்டு அப்படின்ட்டு இருக்கா. நான் என்ன தப்பாக சொன்னேன், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோன்னா அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே, மாமா இருக்கிற ஸ்பீடுக்கு இந்நேரம் 10-15 தள்ளியிருப்பான்னு நினச்சா 2ஓட நிறுத்திக்கிட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்ல ஜேகேவோ பரவாயில்ல இவன் நம்ம வேவ் லென்த்துக்கு செட் ஆவா, நல்லா முற்போக்காக தான் யோசிக்கிறா அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அப்போ நீங்களோ டக்குன்னு சாரா கைப்பிடிச்சு அப்போ நான் ப்ரெக்னெண்ட் ஆனால் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சாரா ஒரு நிமிஷம் முழிச்சிட்டு என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவள் எதை சொல்லுறா. கைராவை அத்தை ப்ரெக்னெண்ட் ஆகிறதும் அதை குழந்தைய சுமந்து பெற்றுக்கிறதும் உங்களோடது, அதில் யார் என்ன சொல்ல முடியும், இதில் யாருக்கும் கருத்து சொல்ல எந்த உரிமையும் கிடையாது, அது உங்களோட உரிமை. அத்தை மாமாவுக்கு உங்களுக்கு ஓகேனா எப்போ வேணாலும் குழந்தை பெற்றுக்கலாம், உங்கள் பசங்க கோச்சிக்காமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி கைரா ஒரு மாதிரி 2 பேர்த்தையும் பார்க்க 2 பேரும் அவளை அப்படியே ஒரு மாதிரி ஊருன்னு பார்க்குறாங்க. இங்கே அப்படியே நீங்களோ பரவாயில்ல
இவங்க கூட புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மள அப்படின்னு. ஜேகேக்கும் அதே மாதிரி தான் லியாவோ ஹே ஹே. அந்த அம்மா டாக்டர் பாரு அதுவே கண்ணு தெரியாமல் ஏதோ வளரிட்டு இருக்க, அதெல்லாம் நம்பிக்கிட்டு நீயும் இந்த சின்ன பிள்ளைங்க பேச்சை கேட்டுட்டு ப்ரெக்னென்ட் ஆகிற ப்ராசஸில் இறங்கிற போல இருக்கு என்னடி அப்படிங்கிற மாதிரி இல்லையா அவங்கக்கிட்ட கிண்டலாக கேட்க. அது வந்து அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறதுக்குள்ள இங்கே சுகாவும் அதே மாதிரி ஜேகேவை கலாய்க்கா. ஜேகேவோ ஆல்ரெடி டன் மச்சான் அப்படின்னு. என்னடா வளர்ற, நான் கூட அந்த அம்மா தான் வளருதுச்சா அப்போ உண்மையா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் மச்சான் அப்படின்னு ஜேகே சொல்ல. சுகாவோ ஹாஹா கையை கொடு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பரவாயில்ல. இல்லையா நான் கூட சொன்னேன்ல நம்மளும் போய் ஒழுங்காக குழந்தை பெற்றுருக்கலாம், நீ தான் ஒத்துக்கவே இல்லை. லியாவோ அப்படியே மறைச்சிட்டேன். ஆமாம் இந்த வயசில் ரொம்ப தேவை. என்னடி இந்த வயசு அப்படிங்கிற, உன் அண்ணனை விட 2 வயசு தாண்டி பெரியவன், அப்படி ஒன்று எனக்கு வயசாகலையா? ஆமாம் மம்மி டேடிக்கு என்ன வயசாயிடுச்சு, உங்களுக்கு தான் என்ன வயசாயிடுச்சு, நீங்களும் பேசாமல் எங்களுக்கு ஒரு தம்பி பாப்பா பெற்று கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. 2 தாத்தா பாட்டிஸும் செம்ம கடுப்பாயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஊர் ஜனங்களே ஒரு மாதிரி பேசவும் அப்படி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவளுக்கு தான் அறிவில்லை ஏண்டி இவ்வளோ பெருசாக இருக்க, இவ்வளோ நீ காலேஜ் லெக்சரர் வர, அப்போது 18 வயசில் 2 குழந்தைய சுமந்துட்டு நின்று இப்போ என்னன்னா இப்படி ஆக மொத்தம் எதையுமே ஒழுங்காக செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்கள் அம்மா உங்களுக்கு திட்டவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜேகேவோ ஒத்தை இதுக்கு மேலே ஒரு ஒத்தை பேசுனீங்க அவ்வளோதான், நல்லா இருக்காது. இதுக்கு தான் இங்கெல்லாம் வர்றதே இல்லைனா. இங்கே பாருங்கள் எங்களோட லைஃப் எப்போ குழந்தை பெற்றுக்கணும் பெற்றுக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை நீ முடிவு பண்ண நீங்கள் யார், எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கணும், உங்களால் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள், இல்லைனா விலகி நில்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். சாராவும் கைராவும் சின்ன பொண்ணுங்க, ஆனால் அவங்களுக்கு இருக்க மெச்சூரிட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னு ஜேகே கொஞ்சம் கடுப்பாக. ஐயோ மாமா அமைதியாக இருங்க, அவங்கள பற்றி தெரியும்ல, நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க, நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இங்கே தயாங்கும் ஜெமீன்கும் ஆத்தி என்னடா இப்போ தான் இவங்களை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பித்தோம், அதில் நம்ம அப்பா ஆப்பு வச்சுடுவார் போலையே அப்படிங்கிற மாதிரி 2 பேர் முடிச்சிட்ருக்க. தாத்தா பாட்டி ஸோ அது வந்து அப்படின்னு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அப்போ பெரிய பாட்டி இருப்பாங்களா அவங்களோட பாட்டி, அவங்க ஆரம்பிக்கிறாங்க நிறுத்துங்க எல்லாரும் அப்படின்னு. அவங்க சவுண்டை கேட்டு எல்லாம் திரும்பி பார்க்க அவங்க இன்னும் அதே கம்பீரத்தோட அப்படியே வந்து என்ன இங்கே ஒரு பெரிய மனுஷனாக இருக்கங்கிறதே மறந்துட்டிங்களா, ஆளாளுக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எப்போலேருந்துடா நீ பெரிய மனுஷனான, அது இல்லை பாட்டி அப்படின்னு ஜேகே பார்க்க. இங்கே பாரு கண்ணா, நீங்கள் முன்னாடி குழந்தை பெற்றுக்கிட்டது அவள் படிப்பை முடிக்கலைங்கிறதுனால தான் கோவப்பட்டோம், மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ குழந்தை பெற்றுக்க போகிறது இவங்க கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை, அது அவங்களோட விருப்பம். எது நீங்களா இப்படிலாம் பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பிகாஸ் அவங்க அம்மா அப்பா திட்டினது காரணம் கூட பாட்டி ஏதாவது சொல்லுவாங்கடா. பட் பாட்டியே இவ்வளோ இதாக யோசிக்கும்போது சாரா கைரம் ஓடி வந்து பாட்டின்னா பாட்டி தான் செல்ல பாட்டி, கிறுக்குத்தனமாக ஏதாவது வளர்னாலும் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பேசும் அப்படின்னு சொல்ல. ஏய் போங்கடி உங்கள்கிட்ட கிறுக்கிச்சிருக்கீங்களா, யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க, இங்கே பார் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன், அதுக்காக எது சரி எது தப்புன்னு பேசாத அளவுக்கு முட்டாள் இல்லைனா புரிஞ்சதா, இது என்னோடய குடும்பம், இது எப்பவும் செதறி போயிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஹீராமா கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கா, என்ன அவள் பசங்க கொஞ்சம் பெருசானதுமே இந்த முடிவு எடுத்துருக்கணும், அவள் என்னத்த கண்டா இப்படி ப்ரெக்னென்ட் ஆவான்னு. சரி விடுங்க இப்போது ஆயிடுச்சு, அதான் அவள் பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றா, அவளுக்கு நம்ம ஹெல்ப்பாக இருக்கணும், சும்மா இப்படி பேசி அவளை நோக்கடிக்கக்கூடாது. இதனால தான் என் பேத்தி 10 வருஷம் இந்த பக்கம் வரவே இல்லை போல், இந்த பாட்டி கண்ணை மூடுறதுக்குள்ள நான் பார்க்கணுன்னு நினச்சேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே பேசி எமோஷனல் ஆகி நல்லா கலங்க. ஐயோ பாட்டி அப்படின்னு வந்து கடைப்பிடிச்சிக்கிறீங்க, பெற்று கொடு கொல்லு பேத்தியை நான் வளர்ப்பேன், என்னோட உடம்புல தெம்பு இருக்கிறதுக்குள்ளே அவங்களெல்லாம் வளர்த்தது பெரிய ஆளாகிவிட்டு தான் போவேன். அதானே கிளவி நீயா போவ, நீலாம் எங்கள் பிள்ளைங்களை பெற்று நாங்கள் விட்டதும் வளர்த்து விட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சாரா சொல்ல. போடிக்கிருக்குச்சிருக்கி அதுக்கு படித்த முடி, நீயும் அத்தைக்காரி மாதிரி இப்போயே அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்துடாத, அப்படி எதுவும் இருக்கா அப்படின்னு காதை பிடிச்சா. ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்க. இங்கே தேங்க ஜிமினும் அப்படியே பார்வையாளராகவே இருக்கானுங்க. பசங்களா இங்கே வாங்க அப்படின்னு பாட்டி கூப்பிட்டதும் கிட்ட வந்து நிற்கிறானுங்க. உங்களுக்கு எதுவும் இதில் பிரச்சனை இல்லையா பாட்டி, அதெல்லாம் இல்லை, இதுக்காக எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே வேணான்னு சொல்லிட்டோம். எது அப்படின்னு மொத்த குடும்பம் பார்க்க. அது எங்களை புரிஞ்சுக்காதா, அவங்க எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் நடந்துச்சு பாட்டி அப்படின்னு நடந்து சொல்ல. சரிடா சரியான முடிதான் எடுத்திருக்கீங்க, சின்ன விஷயம், இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்காதவங்க நாளைக்கு உங்கள் லைஃப்பில் எதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறாளுங்க, உங்களோட லைஃப்பை நீங்கள் தாண்டா கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும் உங்கள் அப்பா அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க உங்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன். எதை அப்படின்னு ஜேகே பார்க்க. மாமா நீ தான் கரெக்டான முடிவு எடுத்திருக்க, அன்றைக்கி மட்டும் நீ தாலி கட்டலைன்னா நம்ம 2 பேர் பிரிஞ்சிருப்போமோ, வாய்ப்பே இல்லை, நான் தான் சொன்னேன் உனக்காக நான் வெயிட் பண்ணியிருப்பேன். லவ் யூ மாமா அப்படின்னு யார் இருக்கா என்னதான் பார்க்கல, அப்படியே பச்சைக்கன்னு கண்ணை தம்பி அடியே ஆரம்பிச்சிட்டா இவ. ஏண்டி வயசானாலும் அடங்க மாட்டியா அப்படின்னு லியா ஒரு பக்கம் இடிக்க. போடி உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது, ஏண்டி என்னை விட சிட்டியில் வளர்ந்தவ நீ என்னமோ அந்த கிராமத்துக்காரி மாதிரி பண்ணிகிட்ருக்க, நான் இங்கே வளர்ந்தாலும் நான் என் மாமாவை எல்லாரும் முன்னாடி லவ் பண்ண வேண்டி, அதை எவன் கேட்பான் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். எல்லாம் ஒரு வழியாக நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை
தாங்குன்னு தாங்குறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கறனால பார்த்து பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு அப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. கிளவியோ இருக்கிறவங்க யார் ஏதாவது பேசினா கூட அவங்கள வாயடிக்கிற அளவுக்கு பேசி விட்டுருது. ஸோ அவங்கள அப்படி கவனிச்சுக்கிறாங்க எல்லாரும். இங்கே ஜிம்மினுக்கு தயாங்கும் ஒரு வாரத்தில் கிளம்புறோங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கிட்டே போக ஜேகேவே வந்து அவங்க முன்னாடி, என்னடா ஊர் பக்கம் போகிற ஐடியா இல்லையா, நான் என் முன்னாடியே பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்ப வேண்டியதானே, உங்களுக்கு ஷூட்டிங்லாம் இருக்குல்ல. அதை வந்து டேட் இவர் காரியம் நடந்து நம்மளை கழட்டி விட இருப்பார், அது எங்களுக்கு இப்போது அப்படின்னு அவங்க தடுமாற அந்த பக்கம் கைராவும் சாராவும் அந்த ப்ரௌனி நாயோட விளாண்டுட்டு இருக்காளுங்க ஓடி ஓடி. அது அப்படியே அவனுங்க கண் பார்வையில் படுது. இதை பார்த்தா ஜேகேவோ ரூட் அப்படி போதோ, அவங்க இன்னும் ஸ்டடீஸை முடிக்கல. நீங்கள் மட்டும் மம்மி ஸ்டடீஸை முடிச்சுதான் கிளம்புறீங்களா? எது அது ஒன்றும் இல்லையே, சும்மா பார்க்க கூட விட மாட்டார் போல் அப்படிங்கிற வரை அவனுங்க ஊருக்கு கிளம்பியே ஆகணுமா அப்படின்னு. ஆமாம் கிளம்புங்க அப்படின்ட்டு ஜேகே போக, ஐயோ என்னடா இது, அவங்கக்கிட்ட லவ்வாவது சொல்லிட்டு போகலாமா, எதோ லவ் பண்ணுறியா அப்படின்னு ஜிம்மின் தயங்க அப்போ நீ பண்ணலையா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு வலிய ரொம்ப வலியாத தெரியுது முகரக்கட்டையை பார்க்கும்போதே. அது எப்படி ஆனால் எனக்கும் தெரில, பார்த்ததுமே நம்ம அம்மா மாதிரி இருந்ததுனாலையா இல்லை அவளுங்க நம்ம அத்தை பொண்ணுங்கனாலையா சம்திங் இவளுங்க கிட்டேருந்து மனசு நகர மாட்டேங்குது. இதில் வேற ஊருக்கு போனால் இவளுங்க நினப்பில் எங்கடா வேலை பார்க்குறது விளங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதுக்கு ஒரே ஆள் நம்ம அம்மா வயசு வைக்க வேண்டியதான். மம்மின்னு அப்படியே வந்து அவங்க கால் கிட்ட உட்காந்து கால் அமுத்தி விட்டு கையெல்லாம் அமுத்தி விட்டு, மம்மி உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு செய்கிறானுங்க. என்னடா இது திடீர்னு இப்படி ஓவர் பாசமாக இருக்குது, என்னடா வேணும் அப்படின்னு 2 பேர் காத்தையும் பிடிச்சிருக்க. நீங்களும் ஏன் இப்போ டாடி மாதிரி பண்ணுறீங்க, பின்ன என் கிட்டே வராமல் வந்துட்டு இப்போ என்னடா அப்படியே உளுந்து கவனிக்கிறீங்க என்ன? அது ஒன்றும் இல்லை, டேட் எங்களை ஊருக்கு போக சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் தானே எப்போவுமே வேலை இருக்குது அது எதுவும்பீங்க, அவங்க ஷூட்டிங் ஸ்பாயில் ஆகுங்களா, கிளம்புங்க. ஐயோ மம்மி நீங்களே இப்படி பேசினா எப்படி? என்னடா சரியில்லையே, என்ன அண்ணன் பொண்ணுங்களை பார்த்து ஃப்ளாட் ஆகிட்டீங்க போல், அவ்வளோ அப்பட்டமாவா தெரியுது? நல்லாவே தெரியுது, அப்படியே உங்கள் அப்பா மாதிரி. எதை என்னடி என் பேர் இங்கே டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னு ஜேக்கே வர அவனை ஒரு ஜூஸ் டம்ளரோடான். இப்போ தானே ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்க திருப்பி ஜூஸோடு வரீங்க, குடி அப்போ தான் பேபி நல்லா ஹெல்த்தியாக இருப்பா. இப்போது உனக்கு கொஞ்சம் ஏஜ் வேறு ஆயிடுச்சுல, உனக்கும் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்ட்டு இருக்க. ஐயோ உங்கள் ட்ராமாவை நிறுத்துங்க, நாங்கள் சொல்ல வரதை கொஞ்சம் கவனிங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை, அவங்க ஸ்டடீஸ் முடிவிடும் சொல்லியாச்சுல கிளம்புங்க. இவரை மட்டும் எங்கள் அம்மாவை அப்போவே கல்யாணம் பண்ணிக்கு வரோம், நாங்கள் மட்டும் பண்ணக்கூடாதான் அட்டிங்க அடி சொல்லிட்டு ஜேகே மாறிக்கா. ஜிம்மின்னு தயாங்கும் சரி கிளம்பி தொலைக்கிறோம், அதுக்கு முன்னாடி அவளுங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு. இந்த பைத்தியக்காரிங்க வேறு எங்கே சுற்றிட்டு இருக்காளுங்களோ அப்படின்னு 2 பேரும் தேடியே பின்னாடி தோட்டத்துக்கு வரானுங்க. அங்கே வந்து அப்படியே அழுக்க ஒருத்தரை அழாக்கா தூக்கிட்டு போக அப்படின்னு கத்துன சாரா ஓத்தினியும் பக்கத்து தயாங்க அவளை அப்படியே அழாக்கா தூக்கிட்டு போய் எண்ணி குத்துறா. எதுக்கு தூக்குனீங்க? அது நான் ஊருக்கு போயிட்டு வாங்க, அதுக்கு இப்படி தூக்கிட்டு வந்ததான் சொல்லணுமா? பைத்தியக்காரி இவ வேறு, இவளுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையோ? நிஜமா உனக்கு என்ன பிடிக்காதா? பொய் சொல்லாதடி, உன் கண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு பிடிக்காது தான். பொய் சொல்லாத, பொய் சொன்னீங்கன்னா வாயை கடிச்சு வச்சுருவேன் அப்படின்னு ஜிமின்னு கேட்டிருக்க. இங்கே கைராவோ பிடிக்காதுன்னா பிடிக்காதான், ஏன் பிடிக்காது, நாங்கள் என்னடி பண்ணோம்? இப்படி ஒரு அழகான அத்தை பொண்ணுங்க இருக்கணும் ஒரு நாள் கூட தெரியும் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கே, அப்புறம் எப்படி எங்களுக்கு உங்களை பிடிக்கும்? அப்போ உங்கள் கோவத்துக்கான காரணம் எங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு. பட் நாங்கள் சீக்ரெட்டாக தானே அதை வச்சுருந்தோம், அது எப்படி தெரிஞ்சு? அத்தை ஃபோன் பேசும்போது சொல்லியிருக்காங்க. மம்மி தான் அதுக்கு காரணமா? அதெல்லாம் இல்லடி. நம்பிட்டோம். நிஜமாடி நம்பு, அப்போ எனக்கு பிடிக்காத காரணம் இதுதானா அப்படின்னு தாங்க அப்படியே கிட்ட வரான் சாரா கிட்ட. அவ்வளோ அப்படியே கை வச்சு தடுத்து, அது மட்டும் இல்லை எனக்கு ஜிமினா தானே பிடிக்கும். போய் சொல்லாதடி, அவனை பிடிக்கும் ஓகே, பட் என்னை பிடிக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் டூ மச். எனக்கும் அவளை பிடிக்காதான், நான் எப்போ சொன்னேன் அவங்கள எனக்கு பிடிக்கும்னு? நீ வேறு எது சொல்லணுமா? ஒரு ஃபுல்லாக என்னோடய ஃபோட்டோஸ் தாட்டி வச்சுருக்கேன், அப்புறம் எப்படி? என்னடி இப்படி பார்க்குற? அன்றைக்கி கூட என் படம் பார்க்க வந்து அவங்க ஹவுஸ் ஹோல்டு தானே ஜிமின் படத்துக்கு வந்தேன், அதில் வேறு பீலா உன் சிஸ்டர்கிட்ட அப்படியே அடித்து விடுற. ஏன் அப்போ தான் யாருக்கும் தெரியாதுண்ணா? அது வந்து அப்படின்னு அப்படியே சாரா மொழிக்கா தயங்கோ அப்படியே கிட்ட வந்து அவளை இப்பல அப்படின்னு கிஸ் பண்ண. இங்கே ஜிமினும் கைராக்கு இழுத்து அவளையும் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அட்டத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு முறைக்கா. இந்த நடிப்பெல்லாம் வேணாம், எங்களுக்கும் தெரியும் உங்கள் 2 பேத்துக்கு எங்களை பிடிச்சிருக்குன்னு. நாங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னனால கடுப்பில் இருக்கீங்க, பட் அதெல்லாம் லவ்வே இல்லை, அதான் புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி எங்கள் ஃபேமிலியை நீங்கள் இவ்வளோ லவ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி 2 பேர் கிடைக்க நாங்கள் தாண்டி கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ நாங்கள் எங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நீங்கள் எங்களுக்காக காத்துட்ருக்கணும். நாங்கள் ஏன் வெளுத்து விட்டுருவேன், இதான் ஸ்கூல் போகிறேன்,
சும்மா அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன் ஏதாவது கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் அப்படி ஜிமின் ஒரு பக்கம் மிரட்ட என்னடி இப்படி மிரட்டுறானுங்க அப்படின்னு கைராவும் திருத்தல் முடிக்கா ஏய் வர வரைக்கும் இந்த கிஸ்ஸு போதும்னு நினைக்கிறோம் எங்கள் நினைப்போட இருங்க புரிஞ்சதா சீக்கிரமாக ஸ்டடீஸையும் முடிக்க பாருங்க முடிக்கிறீங்களோ இல்லையோ 18 வயசு ஆகட்டும் அப்புறம் இருக்கு யார் நோ சொன்னாலும் எங்கள் அப்பா மாதிரி தூக்கிட்டு போய் தலை கட்டிடுவோம் அடேங்கப்பா அவ்வளோ பெரிய ஆளாடா நீங்கள் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்க ஆத்தி யார் அப்படின்னு ரெண்டு பேர் திரும்பி பார்க்க சுகா என் பொண்ணுங்களா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பெரிய மனுஷர் ஆகிட்டீங்க ஏன்டா மாப்பிள்ளைங்களா அப்படின்னு ஐயோ மாமா நீங்கள் எப்போ வந்தீங்க நீங்கள் என் பொண்ணை மிரட்ட ஆரம்பிச்சதே வந்துட்டேன் ஐயோ அப்பா கிஸ்ஸை பார்த்துட்டாரா அப்படின்னு சராவும் கைராவும் அப்படிங்க மூஞ்ச முடிக்க அவரோ முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடுதுக்கு அப்படிங்கிறாரு ஐயோ அப்படின்னு தெரியும் என் பொண்ணுங்களுக்கும் உங்களை பிடிக்கும்னு ஆனால் நீங்கள் தான் காதல் கத்திரிக்கான்னு சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்கள் அம்மா சொன்னான் அதனால தான் என் பொண்ணுங்களை மனசை மாற்றிக்க சொன்னேன் ஆனாலும் பரவாயில்ல என் பொண்ணுங்களோட நல்ல குணம் உங்களை அவங்க கூட சேர்த்து வச்சிருச்சு சரிடா மாப்பிள்ளைங்களா ஊருக்கு கிளம்ப கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை என் பொண்ணுங்க அப்போ தான் படிச்சுட்ருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் வரம்பு மீறக்கூடாது ஒழுங்காக ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்தையும் விரட்டி விட்டு அவனுங்களோ போகும்போது போகுதே என் பைங்கிலிங்கிற மாதிரி அப்படி சோக கடலில் மூழ்கி ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க இப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது கொஞ்சம் மந்த்தே ஆகுது உங்களுக்கு வந்து டெலிவரி டைம் வந்தது அதுக்கடையில் பசங்க வந்து பார்க்க போக இப்படி இருந்து அவங்களுக்கு டெலிவரி டைமில் ரொம்ப பெயினாக இருக்குது உங்களுக்கு அப்படியே வேத்து விடுது பயங்கரமாக வலிக்குது சிக்கவும் பக்கத்தில் ரெண்டு அப்படியே உங்களுக்கு வைப் பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லடி அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்த மாட்டேன் சாரிடி பேபி அப்படின்னு ஃபோர்கேட் யூஸ் பண்ணேன் ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு குழந்த ஆசை இருக்குதுன்னு முன்னாடியே தெரிஞ்சான் என்ன இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக போய்த்து கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறீங்க இது அன்எக்ஸ்பெக்டட் தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி நடக்காது நம்ம சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம தெய்வத்தை வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதே மாதிரி அப்படியே நீங்கள் புஷ் பண்ணால் உங்களுக்கு அழகாக ஒரு கேர்ள் பேபி அப்படியே எடுத்து காட்டுறாங்க நீங்களும் அப்படியே ஜிகே கை வச்சுட்டு மாமா அப்படிங்கிறீங்க அவனும் ஆசைப்பட்ட மாதிரி ஏஞ்சலை கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் டி அப்படின்னு மறுபடியும் உங்கள் ஒரு கிஸ் பண்ணிட்டு பேபியை வாங்கி அப்படியே உங்கள் செஸ்ட்டில் படுக்க வைக்கிறான் நீங்கள் அப்படியே மயக்கத்துங்களை பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே சாராவும் கைராவும் ஹாஸ்பிட்டலில் கிடையான்னு கிடக்குறாங்க ஸோ ஜேகே குழந்தையோட வெளியே வருவோம் ஆசையாக வந்து ரெண்டு பேரும் அப்படி செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டுருக்கேன் இப்போ கரெக்டாக தயங்க ஜுமின்னு வராங்க டேட் மாம் அப்படின்னதும் இப்போ வார்டு மாற்றிடுவாங்க அப்புறம் பாருங்க அப்படின்ட்டு சிக்கோட வாய்ஸ் உடையுது அப்படியே ரெண்டு பேரும் டேட் அப்படின்னு பார்க்க உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாடா மாறி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியே டீயர்ஸ் வர அவ்வளோ லவ் ஸோ ஒரு மாதிரி இருக்கும்ல ஏதோ ஒன்று ஆயிரமோன்னு பயந்துருப்பான் அவனும் என்ன இருந்தாலும் பேபியை கலைக்கக்கூடாதுன்னு இருந்தவனுக்கு கடைசி நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படும் போது ரொம்ப ஓவராக தேவையில்லாமல் பண்ணிட்டோமோங்கிற பயம் இருந்திருக்கும் ஸோ அதான் அவன் ஒரு நிமிஷம் அவளை மிஸ் பண்ணிடணும்னு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு அப்படியே உடஞ்சி அழுக ரெண்டு பேரும் சரி டேட் மம்மிக்கெலாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் மம்மி அவங்கள மாதிரி தான் ஒன்றும் ஆகாது ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க உங்கள் சிஸ்டர் அப்படிங்க இங்கே சாராவும் கைராவும் அப்படியே வச்சுட்டு ஐயோ ஸோ க்யூட்டில் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்க அப்படியே தயாங்கிட்ட வந்து நம்மளும் இது மாதிரி பார்த்துக்கலாமா அப்படிங்கன்னா இங்கே அதே மாதிரி ஜிமின் கைரா காதல் வந்து உனக்கும் பேபி வேணுமா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே மூலிக்கா என்னங்கடி அப்படி பார்க்குறீங்க ஏன் வேணாமா இப்போ தான் உங்களுக்கு தங்கச்சியே பிறந்திருக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ஆய் கழுவுங்கடா அப்புறமா உங்கள் குழந்தை கழுவலாம் அப்படின்னு அப்படியே சுகா வந்துருக்கா இந்த மாமா மட்டும் கரெக்டாக எப்படி வந்துடுறாரு ஏன்டி உங்கள் அப்பா உங்கள் மேலே எதுவும் சென்சார் வச்சுருக்காங்க கரெக்டாக உங்களை தொட்டு தான் அங்கேருந்து வந்துடுறாரு கரண்ட்டில் பவர் கை வச்ச மாதிரி கரெக்டாக வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு வரும் எல்லாம் எங்கள் நேரம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே தள்ளி போக்கு அவரும் சிரிச்சிட்டு குழந்தைய பார்க்குறாரு அப்படியே வாங்கி கொஞ்சிட்டு இருக்கா இப்போ எல்லோரும் உங்களை வந்து பார்க்குறாங்க நீங்களும் ஹாப்பியாக எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கா ஜிக்கு அவங்க கை பிடிச்சி வாய்ந்துட்டாண்டி இனிமேல் இந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுறேன் சாரி அப்படிங்கிறான் மாமா நீயே இப்படிலாம்னா எப்படி நீ தான் என்னோட எல்லாமே நீயே உடஞ்சா நானே பயந்துடுவேன் சும்மா இரு மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ பாப்பா நல்லா இருக்கல்ல எனக்காக எப்போ வேணாலும் எனக்கு 100 வயசு ஆனாலும் நீ கேட்டால் பெற்று தருவேன் அவ்வளோலாம் வேணாடி போதும் இதுக்கே பாடுபட்டுட்டேன் இவ்வளோ வளர்த்து பெரிய ஆளாக்கிறதுக்குள்ளே அது வரைக்கும் மாமா இருக்கான பாரு ஐயோ மாமா எல்லாம் பேசாத அப்படின்னு வாயில் கை வைக்கிறீங்க அவனும் கையில் அப்படின்னு கிஸ் பண்ணா உங்கள் பேபி அழுக தூக்கி உங்கள்கிட்ட அப்படியே ஃபீட் பண்ண கொடுக்குறான் மற்றவங்களாம் இவங்களுக்குன்னு யார் இருந்தால் என்னன்னு எப்படி ரொமான்ஸ் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினும் தயாங்கும் அப்படியே அவங்க அப்பாவை முறைக்க என்னடா நீங்கள் அடுத்த குழந்தைய பற்றிக்கிட்டீங்க எங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பீங்க டே இருங்கடா இப்போ தான் நாங்கள் காலேஜ் சேர்ந்துருக்காளுங்க அதுக்குள்ளே டேட் நீங்கள் மட்டும் ஸ்கூல் படிக்கிற அம்மாவை கல்யாணம் பண்ணலாம் நாங்கள் மட்டும் காலேஜ் படிக்கிறவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா ஏன்டா இப்படி பிறக்கிறீங்க அது அப்படி இல்லை டேட் எங்களுக்கும் புரியுதுடா புரியுது சரி அப்படின்னு சொல்லிட்டு
சுகா இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது. அப்புறம் உன் தங்கச்சி என்ன கரெக்ட் பண்ண மாதிரி பொண்ணுங்களா ஐயோ டே என்னடா குடும்பமாக வந்து மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கல்லியாக சிரிச்சிட்டு அண்ணா இதெல்லாம் நீ கேட்கணுமா என்ன என் பொண்ணுங்க எப்போவும் உன் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அவங்களுக்கும் மேரேஜ் நடக்குது. உங்களை பேபியோடு சேர்த்து அல்லாக்கா தூக்கா ஐயோ மாமா இவ்வளோ நாள் கல்யாணம் வேலை அது இதுன்னு இங்கே அலைஞ்சிட்டோம் வா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ வேணும்ல எங்கேயாச்சும் வெக்கேஷன் போய்ட்டு வரலாம் எது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் அட பாவி இப்படி பொசுக்குன்னு தூக்காதுடா அப்புறம் உன் தங்கச்சிலாம் தூக்க சொன்னால் நான் என்னத்துக்காகிறது தூக்கு மச்சான் அப்படின்னு சொல்கிறான் நல்லா கோத்து விடுறாடா அப்படிங்க ஹலோ கல்யாணம் ஆனது எங்களுக்கு அப்படின்னு ஜிமினு தயங்கும் நாங்கள் தான் இப்போ கிளம்பணும் ஹனிமூன் என்ன நீங்கள் கிளம்புறீங்க நீங்களும் போங்கடா உங்களும் யார் வேணாம்டா நான் என் ஒய்ஃபை எப்போவுமே லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நாங்கள் தனியாக ஜாலியாக ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகவோ மற்றவங்க யார்கிட்டையும் எதிர்பார்க்காம எல்லாத்துக்கும் பாய் மட்டும் சொல்லிட்டு அவங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து காரில் உட்காருங்க மாமா அதனால் நீ ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படிங்கிறீங்க எப்போவுமே மாமா எல்லாத்துலேயும் ஓவராக தாண்டி போவேன் பார்க்குறியா அப்படின்னு கிட்ட வரான் ஐயோ கார் மாமா பரவாயில்ல அப்படின்னு அவங்களை இழுத்து அப்படியே கிஸ் பண்ண லவ் யூடா மாமா அப்படிங்கிறீங்க லவ் யூடி பாண்டாட்டி அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே பேபிக்கு 2 பேர் சேர்ந்து கிஸ் பண்ணுறீங்க காவோ மொத்தம் பொண்ணுங்களுக்கெல்லாம் நினச்சா வாடி நம்மளும் ஜாலியாக ட்ரிப் போகலாம் அப்படின்னு அவன் லியாவை இழுத்துட்டு ஒரு பக்கம் கிளம்ப தயாங்கும் ஜமீனும் டே என்னடா வயசான காலத்தில் இதுங்கெல்லாம் கிளம்புது நம்ம 2 பேரும் என்ன டொக்கா நம்மளும் கிளம்புவோம் அப்படின்ட்டு வாங்கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்தையும் இழுத்துக்கிட்டு அவனுங்களும் ஜாலியாக ஹனிமூனுக்கு கிளம்பிடுறாங்க எப்படியோ ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.